नित्यानन्द परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द परमशिवोऽहम् I bless you all. Let you all open all your three eyes and manifest the powers of Mahasadashiva. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham.
शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् கைலாசா நித்யானந்தா தமிழ் இணையதள தொலைக்காட்சி. வெறும் செம்மொழி அல்ல, செய்தவன் மொழி. தேவாரம் ஒலித்திட, திருவாசகத்தில் திளைத்திட, ஆதி சைவத்தை வாழ்ந்திட இணைந்திடுங்கள். கைலாசா நித்யானந்தா தமிழ் இணையதள தொலைக்காட்சி. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் போன்ற விஞ்ஞான மெய்ஞான அறிவியலை தித்திக்கும் தெல்லமுதான தமிழ் மொழியில் சைவ விருந்து படைக்க வருகிறது நித்யானந்தா தமிழ் இணையதள தொலைக்காட்சி. பிறப்பால் முதலாயும் வளர்ப்பால் இரண்டாவதாயும் வந்தது தமிழ். கைலாசா நித்யானந்தா தமிழ் இணையதள தொலைக்காட்சி. வெறும் செம்மொழி அல்ல, செய்தவன் மொழி. தேவாரம் ஒலித்திட, திருவாசகத்தில் திளைத்திட, ஆதி சைவத்தை வாழ்ந்திட இணைந்திடுங்கள். கைலாசா நித்யானந்தா தமிழ் இணையதள தொலைக்காட்சி. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் போன்ற விஞ்ஞான மெய்ஞான அறிவியலை தித்திக்கும் தெல்லமுதான தமிழ் மொழியில் சைவ விருந்து படைக்க வருகிறது நித்யானந்தா தமிழ் இணையதள தொலைக்காட்சி. பிறப்பால் முதலாயும் வளர்ப்பால் இரண்டாவதாயும் வந்தது தமிழ். கைலாசா நித்யானந்தா தமிழ் இணையதள தொலைக்காட்சி. வெறும் செம்மொழி அல்ல, செய்தவன் மொழி. தேவாரம் ஒலித்திட, திருவாசகத்தில் திளைத்திட, ஆதி சைவத்தை வாழ்ந்திட இணைந்திடுங்கள். கைலாசா நித்யானந்தா தமிழ் இணையதள தொலைக்காட்சி. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் போன்ற விஞ்ஞான மெய்ஞான அறிவியலை தித்திக்கும் தெல்லமுதான தமிழ் மொழியில் சைவ விருந்து படைக்க வருகிறது நித்யானந்தா. நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசதுஷம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம்
सर्वदी साक्षिभूतम् भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। நித்யானந்தம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த நித்யானந்த தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் ஆனந்தத்தோடும் வணங்கி வரவேற்கின்றோம். இன்று நம்முடைய நேயர்களுக்காக அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார்கள் ஸ்ரீ நித்யகுமாரானந்தா நித்யானந்தம் மற்றும் பக்தர்கள் உலகம் முழுவதும் எல்லா அன்பர்களும் இணைந்திருக்கிறார்கள். இந்த அருமையான தருணத்தில் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நித்யானந்த தொலைக்காட்சியில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இணைந்திருக்கிறார்கள். நல்லது. இன்று ஒரு மிகப்பெரிய, அதாவது உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை உருவாக்கி இருக்கின்றார்கள் நம்முடைய பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம். என்னன்னா, இப்போ தெரியும், கலியுகத்துல ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி உச்சத்துல இருக்குது. அதனாலதான் நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதலான கொரோனா வைரஸின் மூலமா ஒரு பெரிய பாதிப்புல உள்ளாயிருக்காங்க. அந்த பாதிப்புல இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காகவே, நம்முடைய ஒட்டுமொத்த மனித இனத்தை காப்பாற்றுவதற்காக, பூமியை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக பரமசிவனே உடல் தாங்கி இறங்கி அவதாரமா நமக்கெல்லாம் கிடைத்தவர் தான் குருநாதராக பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம். அவர் எப்பொழுது இந்த கொரோனா வைரஸ்னால மக்கள் பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதலில் பொறுப்பெடுத்து நம்முடைய இந்த பிரச்சனைக்கு ஆன்மீக ரீதியாக நாம் தான், ஒட்டுமொத்த உலகத்திற்குமே நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான அந்த ஒரு நிலையிலிருந்து பகவான் இயங்கிட்டு வந்தாங்க. அதுல முதல் விஷயமா சுவாமிஜியே அதாவது தானே முன் எப்படி சமயபுரம் மாரியம்மாள் அவங்க ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய பாதுகாப்பு கருதி, மக்களை காக்கும் பொருட்டு எப்படி அவங்களே பச்சை பட்டினி விரதம் இருந்து மக்களுக்கு வருகின்ற நோய்களை தடுத்து பாதுகாத்தாங்களோ, அதே போல நம்முடைய பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறத பத்தி கேள்விப்பட்ட உடனேயே தானே முன்வந்திருந்து பச்சை பட்டினி விரதம் இருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, அதாவது தமிழ்நாடு நம்முடைய பக்தர்கள் அவங்க எல்லாருமே உணர்ந்தாங்க. சுவாமிஜி மட்டும் இல்ல, உலகம் முழுவதும், அதாவது 150 நாடுகளுக்கு மேல நம்முடைய பக்தர்கள், அதாவது கைலாயா இணைந்திருக்கின்ற பக்தர்கள் அத்துணை பேருமே இந்த பச்சை பட்டினி விரதம் இருந்து ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கு உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த சக்தியை வெளிப்படுத்தி, அதாவது பரமசிவ நிலையில் பகவான் எப்படி அந்த பாசிட்டிவான எனர்ஜி வைப்ரேஷன் கிரியேட் பண்றாங்களோ, அது மாதிரி உலகம் முழுவதும் பக்தர்கள் அனைவரையும் அந்த சக்தியை வெளிப்படுத்த செய்தாங்க. இன்றைய நாள் நீங்க பார்க்கலாம், காலையில் அதாவது சரியாக 11 மணிக்கு உலகம் முழுவதும், அதாவது 24 மணி நேரம் 24/7 ஒவ்வொரு நம்முடைய பக்தர்கள், கைலாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களும், அதாவது மோர் தென் 150 நாடுகளுக்கு மேல இருக்கின்ற அன்பர்கள் ஒரே இணையதளத்தில் இணைந்து மக்களினுடைய பாதுகாப்பிற்காக, மக்களினுடைய நலனுக்காக, பூமியில் அமைதி பிறக்க வேண்டும், மீண்டும் மக்கள் ஆரோக்கியமான நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக கொரோனா வைரஸ் இது இந்த தாக்குதலை சரி செய்யணும் அப்படின்னா நமக்குள் ஆன்மீக ரீதியாக பலனை நாம் உருவாக்கினால் மட்டும்தான் இதற்கு தீர்வு அப்படிங்கிறத சுவாமிஜி ரொம்ப தீர்க்கமா முடிவு பண்ணிதான் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. சாமி இது உலக நாடுமே ஏற்றுக்கொண்டது சாமி. ஏன்னா தற்போது உள்ள அறிவியலால கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. இவ்வளவு நாளாக மருந்து, தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கேன் என்று சொன்ன அறிவியலும் கைவிட்டு விட்டது. ஆனால் சனாதன தர்மம் தான் காப்பாற்றுகிறது என்று அமெரிக்காவின் அதிபரான ட்ரம்புக்கு தெரிந்துவிட்டது. இப்ப பாத்தீங்கன்னா என்றால் 2 நாட்களுக்கு முன்பு அதிபர் மாடியிலேயே வைத்து வேதங்கள் ஓதப்பட்டது. அதாவது கண்டிப்பா கடவுளை நாம் நம்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபரே ஒப்புக்கொண்டு விட்டார். எந்த நாட்டில் இந்த சனாதன தர்மம் மூட நம்பிக்கை என்று மூடப்பட்டதோ புதைக்கப்பட்டதோ அந்த சனாதன தர்மம் தான் தற்பொழுது
கொரோனாவிலிருந்து மக்களை கொண்டு வர போகிறது. அதற்கு பார்த்த சாரதியாக கிருஷ்ணராக வந்திருப்போதான் நம்முடைய பகவான் நித்யானந்த பரமஹம்சம். நாம் அனைவரும் அர்ஜுனனாக மாற வேண்டும். கிருஷ்ணர் வந்து இறங்கிவிட்டால் தேர் ஓட்டுவதற்கும் தயாராக இருக்கிறார். நம் கிருஷ்ணராக வந்து அமர்ந்தால் போதும், வெறுமனே நின்றால் போதும், எல்லாவற்றையும் பகவான் நித்யானந்த பரமஹம்சம் பார்த்துவிடுவார். அவர் இப்போ இன்று காலை அவர் துவக்கி வைத்த அந்த ஒரு அற்புதமான ஆன்மீக எழுச்சி எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, அதாவது 24 மணி நேரமும் பக்தர்கள் ஒரே இணையதளத்தில் இருந்து, அதாவது 10,000 நபர்களுக்கு மேல அவர்கள் தனக்குள் அந்த மகா வாக்கியத்தை சாண்ட் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரும், அதாவது நித்திய நிர்விகல்ப நிலை, அதாவது அன்கிளச்சிங் ஆங்கிலத்துல சொல்லுவோம். அது வந்து என்னன்னா நமக்குள் அந்த சமாதி நிலையில் இருப்பது. இப்ப நம் ஒவ்வொருத்தரும் உள் உணர்வில் நாம என்ன சக்தியை நாம உருவாக்கிறோமோ அதை வைத்துதான் வெளி உலகமும் மாறும். அதாவது பிண்டாண்டத்திற்குள் நடப்பது அது வந்து பிரம்மாண்டத்திற்கு எதிரொலிக்கும். இதை வந்து பகவான் எப்படி அவர் தனி ஒருவர் மட்டுமல்ல, அவர் கூட 10,000 பேருக்கு மேல உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் இணைந்து இந்த மகா வாக்கியம் உச்சாடனம் செய்து, அதே போல பகவத்கீதை உபநிதங்கள் உச்சாடனம் செய்து தனக்குள் அந்த ஆன்மீக சக்தியை எழுப்பி அதை உலகத்திற்கு நன்கொடையாக அந்த அமைதியும், அதே போல கொரோனா வைரஸ் அப்படிங்கிற இந்த நெகட்டிவான எனர்ஜியிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காகவே அவர்கள் ஒவ்வொருவரும் அகண்ட நிர்விகல்ப சமாதி ஞான யக்ஞா இந்த ஒரு சத்தியத்தில், அந்த ஒரு தியானத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். இது வந்து ஒவ்வொரு ஜோன், அதாவது நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய டைம் ஜோன் 24 மணி நேரம் தொடர்ந்து பக்தர்கள் குழு குழுவாக ஒன்று சேர்ந்து அந்தந்த ஊர்களில், அதுவும் குறிப்பா இப்ப மதுரையில பார்த்தீங்கன்னா இப்போ இன்று 24 மணி நேரமும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து ஸ்கெடியூல் பண்ணி தொடர்ந்து இந்த அஜபா ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த நித்திய நிர்விகல்ப நிலையில் உள்ளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எந்த அளவுக்கு இது வெளி உலகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய நன்கொடையாக வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னா நீங்க பார்க்கலாம் கண்கூடாக. அதாவது இவர்கள் எழுப்புகின்ற இந்த உள்நோக்கி இவர்கள் செய்கின்ற தியானத்தின் மூலமாக அந்த சுற்றி இருக்கின்ற வட்டாரங்கள் எல்லாவற்றிலும் அந்த பாசிட்டிவான எனர்ஜி வைப்ரேஷன் உருவாகிறத பார்த்தீங்க. இது நம்ம இந்தியாவில மட்டும் இல்ல, அமெரிக்கா ஜோன், அதே போல யூரோப், அதே மாதிரி சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் மலேசியா, அதாவது எல்லா நாடுகளிலும் நம்முடைய பக்தர்கள் தொடர்ந்து இந்த சத்தியத்தில் மூழ்கி அவர்கள் பகவான் ஆசீர்வதித்த அதே அந்த தியான நிலையில் இருக்கிறார்கள். இது வந்து தொடர்ந்து 6 மாதத்திற்கு இந்த தொடர்ந்து ஆன்மீகத்தின் மூலமாக, அதாவது கொரோனா வைரஸை வெளியேற்றியே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு சூழலைத்து இதை தொடர்ந்து பகவான் ஆசீர்வாதத்தோடு செய்து கொண்டிருக்கின்றனர். கண்டிப்பா சாமி. இந்த இப்ப பாத்தீங்கன்னா வருங்கால அறிவியல் வந்து கைவிட்டு விட்டது, கொரோனாவிலிருந்து காப்பாற்ற முடியாது. ஆனா பகவான் நித்யானந்த பரமஹம்சர் பாருங்க, முதலில் பச்சை பட்டினி விரதம் என்று முதல் படி ஆரம்பித்தார். அது பரமசிவோகம் லெவல் 2 என்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வகுப்பை ஆரம்பித்தார். அது பின்பு இப்ப அகண்ட நிர்விகல்ப சமாதி என்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காரு. என்னதான் அறிவியல் கைவிட்டு விட்டாலும் பகவான் மட்டும்தான் கைவிடாம இன்னும் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உன்னால் 16 நாள் கிளாஸ் பண்ண முடியலையா, உன்னால் விரதம் இருக்க முடியல, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இந்த ஜபத்தை செய்தால், இந்த மகா வாக்கியத்தை செய்தால், தியானத்தில் கலந்து கொண்டால் உலகத்தையே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் சாமி. இவ்வளவு ஆப்ஷன் பகவான் கொடுக்குறாரு. அப்ப வந்து இது வெற்றி பெற்றது வந்து நம்முடைய சனாதன தர்மம் தானே சாமி. நிச்சயமா இதை வந்து உலக மக்கள், மற்ற நாடுகள் எல்லோருமே இதை பின்பற்றி ஃபாலோ பண்ண போறாங்க. அது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா நமக்குள் இப்ப இது ஒரு சாத்தியம் அப்படிங்கிறத நாம செயல்படுத்தி காமிச்சிட்ட போது மற்றவர்கள் ஆட்டோமேட்டிக்கா இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்று நம்மோடு நேயர்கள், அதாவது எல்லா ஊர்கள்ல இருக்கிறவங்களும் இணைந்திருக்காங்க. அதுல முக்கியமா அதாவது இந்தியா ஜோனுடைய நம்ம கைலாயா நாட்டினுடைய கோஆர்டினேட்டர் ஸ்ரீ நித்யா அவிமுக்தானந்த ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா அவர்களை அன்போடு அழைத்து இந்த அகண்ட நிர்விகல்ப சமாதி ஞான யக்ஞா அதனுடைய பலன்கள் எப்படி பகவான் இதை விஷனா வச்சு உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத அவர் பகிர்ந்து அழைக்கின்றேன். ஐயா நித்யானந்தம், அவிமுக்த ஐயா நித்யானந்தம். நித்யானந்தம் நித்யானந்தம் ஐயா, நித்யானந்தம் சுவாமி. கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குதுங்க, நீங்க பேசலாம். ஓகே.
நல்லது, நல்லது. ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு அகண்ட ஜெபத்த பத்தி. ஒரு இது வந்து நமக்கு பகவான் குடுத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்ப நம்ம கோவிட்ட பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அதனுடைய பல கோணங்களை பத்தி நம்ம விவாதிக்கிறோம். அது பொருளாதாரத்துல என்ன விதமான தாக்குதல்களை உருவாக்கப் போகிறது? ஒரு நாடுக்கிடையே இருக்கிற உணவு சுழற்சி, இந்த ஃபுட் செயின் அப்படிங்கிறாங்க இல்லையா? அது என்ன விதமான பாதிப்பை உண்டாக்கப் போகிறது? கல்வி நிலையங்களில் என்ன மாரியான பாதிப்பை உண்டாகப் போகிறது? நம்ம நெறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அத பத்தியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவ கூட சுவாமிஜி நெறைய தடவ பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பகவான் நம்ம ஒரு புதிய கோணத்துல பார்த்து, ஒரு அவதார புருஷனா பார்த்து நமக்கு குடுத்திருக்கிற மிகப்பெரிய தீர்வு என்ன அப்படின்னா, அதான் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிற அகண்ட ஜப யக்ஞா. நம்ம வந்து இதிகாச புராணங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ராமர் வந்து ஒரு பெரிய யாகம் நடத்தினார். விஸ்வாமித்திரர் யாகம் நடத்தினார். ராமர் போய் காப்பாத்தினார். இது மாதிரி நம்ம நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரியான உலக க்ஷேமங்களுக்காக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு யஜ்ஞம் தான் இன்னைக்கு சுவாமி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. இதனுடைய உண்மையான தாக்கம் என்ன அப்படின்னு சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு மும்பைல இருக்கிற ஒரு தலைமை மனநல மருத்துவர்னு சொல்லலாம். அவர் பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட். அவர் டாப் 5ல இருக்கிற சைக்காட்ரிஸ்ட். நம்ம பரமசிவத்தை பத்தி சாமிஜியோட வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஆஹ் மணி என்ன அவர் சொன்னாருன்னா, அவிமுக்தா இங்க பாருங்க, உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எத்தனை கோவிட்னால செத்து போனவங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியும். உண்மையான நிலைமை என்னன்னா, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த நியூஸ் என்னன்னா, நிறைய மக்கள் இந்த சாராய கடை திறக்காதனாலேயே நிறைய பேர் டிப்ரெஷன்ல போய், அதனால இந்த 3rd லெவல் டிகிரி ஆஃப் டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் போயிட்டாங்க. அவர் ஒரு சீனியர் கன்சல்டன்ட். அதனால நிறைய கேசஸ் எல்லாம் வரும். நிறைய கேசஸை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடியன்னு சொல்றதை விட வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2 மாதங்களாக குடும்பம் என்கிற ஒரு விஷயம் நிலைத்து நிற்கிறது. ஒரு குடும்பத்துல எல்லாரும் அம்மா அப்பா, ஒரு வயதுக்கு வந்த பையனோ பொண்ணோ சின்ன குழந்தையோ முன்னாடி எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்க. அம்மா வேலைக்கு ஓடுவாங்க, அப்பா வேலைக்கு ஓடுவாங்க, பையன் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஓடுவான். அவங்களுக்குடைய பகிர்ந்துக்கக்கூடிய நேரம் மிக மிக கம்மி. ஆனா இந்த கொரோனானால என்னாச்சு, எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டிய நிர்பந்தம் கூட சொல்லலாம். அத மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க, அது பெரிய நிர்பந்தம் தான். இப்ப வந்து இந்த கடந்த 2 மாசங்கள்ல ஃபேமிலியோட அபியூசல்மாங்க இல்லையா, ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் அபியூசஸ், அது வந்து உடல் ரீதியான தாக்குதல் மட்டும் இல்லாமல் மன ரீதியான தாக்குதல் மக்கள்கிட்ட அதிகமா இருக்கு. ஒரு கணவன் மனைவிகளுடைய பிரச்சனைகள் சொல்லிக்கலாம், வயதுக்கு வந்த பையனோ பொண்ணோ பெற்றோர்களுக்கான பிரச்சனைகளை சொல்லிக்கலாம், வயதானவர்களுடைய பயத்தை பத்திய பிரச்சனைகள் சொல்லியிருக்கலாம். இது ஒரு குடும்பம் அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்விக்கு உட்படுத்திருச்சு. எல்லாம் கிடைக்கும், எல்லாமே எல்லா டைப்லயும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு, உண்மையான குடும்பம் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிற ஒரு பகிங்கரமான ஒரு தோற்றத்தை நமக்கு முன்னாடி வச்சிருக்கு அப்படின்னாரு. அவர் சொல்றது உண்மையா இருந்தா ரொம்ப உண்மையாதான் இருக்கும். அவர் போய் சொல்றதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஆனா அது ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு அறிகுறியா நான் பாக்குறேன். சாராயம் கிடைக்காமல் குடிக்க முடியாமல் டிப்ரெஷன்ல போய் சாகுறாங்க. குடும்பத்துல அவ்வளவு பெரிய வன்முறைகள் வந்துட்டு இருக்கு. அப்ப எந்த விதமான சமுதாயங்களை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்? கோவிட் முடிஞ்ச உடனே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா கோவிட் நம்ம முன்னாடி வச்சிருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இதுதான். இதற்கு ஒருவேளை பொருளாதாரம் சரியாகலாம், உணவு சுழற்சி மறுபடியும் வரலாம், இல்ல வேற ஏதாவது உணர்வு முறைக்கு நம்ம போய்க்கலாம். ஆனா இந்த உறவு சிக்கல்கள், ஒரு பணியாப்ப சிக்கல் மாதிரி வந்து பணியார சிக்கல், அத மாதிரி ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள், ஒரு தனி மனித அகமனித சிக்கல்கள், இதற்கு எந்த கம்பெனி, எந்த பார்மா கம்பெனி உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும்? எந்த பார்மா கம்பெனி கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும்? ஒரு வயது வந்த பையனையோ பெண்ணையோ வளர்க்கக்கூடிய சவால்களை எந்த பார்மா கம்பெனி மருந்து கொடுத்து ஆத்திர முடியும்? சைக்காலஜிஸ்ட் என்ன கொடுப்பாங்கன்னா, தூங்குறதுக்கு திருப்பி தூக்க மருந்து தான் கொடுப்பாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப அவரே சொல்றாரு, அவரும் ஸ்பிரிச்சுவலான ஒரு மனிதர். அவர் சொன்னாரு, இந்த சுவாமிஜி மாதிரி பண்ற விஷயங்கள் தான் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, அது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், இந்த சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு சின்ன விஷயமா இல்லைன்னா 1 மணி நேரம் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா அது இப்போ
ஒரு எஃபெக்ட், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த இந்த மாறுதல் நம் அகத்தில் ஏற்படுகிற மாறுதல், பெண்டாட்டத்தில் ஏற்படுகிற மாறுதல் அண்டாண்டத்தில் முழுக்க முழுக்க அதை எதிரொலிக்கும் போது சாமி சொன்ன மாதிரி பில்லியன் ட்ரில்லியன் டைம் பவர் வருங்கிறாங்க இல்லையா. இந்த உலகத்தையே ஹீல் பண்ணா மட்டும்தான் கோவிட்டோட பிரச்சனை, இந்த அக உணவு அக மனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். 1 மணி நேரம் ஒரு கிரியா, சும்மா ஒரு 3/4 மணி நேரம் சாமிஜியோட தர்ஷன், இதுவே போதும் நிறைய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சிடலாம், ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடலாம். அதுக்காக தான் சாமி இதை இவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்க சும்மா 1 மணி நேரம் ட்ரை பண்ணுங்க. சரி, உங்க உடம்பு சரி வச்சுக்கணுமா, பச்சை பட்டினி ட்ரை பண்ணுங்க. இந்த கோவிட்டை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல விவாதிக்கும் போது யாருமே இதனுடைய எதிர்ப்பு சக்தி என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி யாருமே விவாதிக்கல. ஏன்னா அந்த எதிர்ப்பு சக்தினால யாரும் பைசா பண்ண போறது இல்லை. சாமி எதிர்ப்பு சக்திக்கான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உடம்பு ரீதியான ஒரு யோகிக் பாடி, வேதிக் மைண்டுன்னு அவர் வச்சு சொல்லுவார் இல்லையா அடிக்கடி. பாருங்க, ஒரு உடம்பு சம்பந்தமா எப்படி ஒரு இம்யூனிட்டி வளர்க்குறது, அதுக்கும் சாமி சொல்றாங்க. மனதை எப்படி திடமா வச்சுக்கிறது, அது மாதிரி இந்த மகா வாக்கியங்கள் மாதிரியான, பகவத்கீதா மாதிரியான விஷயங்கள், அன்கிளச்சிங் மாதிரியான விஷயங்கள். அன்கிளச்சிங் வந்து நமக்கு கிடைத்த அமிர்தம் இல்லையா. அந்த அமிர்தத்தை 1 மணி நேரத்துல உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற டைப்ல நீங்க பண்ணி ஆரம்பிங்கன்னு சொல்லும் போது அது வந்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். இது என்னமோ ஒரு சின்ன ஒரு 1 மணி நேர ப்ரோக்ராம், 3 மணி நேர ப்ரோக்ராமா நம்ம பார்க்க கூடாது, பார்க்கவும் முடியாது. இது ஏற்படுத்தக்கூடிய மாறுதல்கள் மிக 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 நுட்பமான, நுண்ணியமான, ஆனால் அதிபயங்கரமான ஆழமான மாற்றங்களை இது நம்ம சமுதாயத்துல கொடுக்கும் நான் ரொம்ப நம்புறேன். அதனால இன்னைக்கு ஆரம்பிச்சது வந்து ஒவ்வொரு கண்டங்கள்ல இருந்தும் நம்ம பவர் வந்து அப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 மாசம் இதை பண்ண போறோம். ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து வெளி உலக பிரச்சனைகளுக்கு கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, கண்டுபிடிக்கணும் நம்ம நம்புறோம், நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த யஜ்ஞம் மனிதனின் அகம் சார்ந்த நிறைய சவால்களுக்கு ஒரே விடை சுவாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற, நமக்கு ஆசீர்வதித்திருக்கிற இந்த யஜ்ஞம் தான் என்பதை எனக்கு இருவேறு கருத்துக்கள் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி சாமி. நன்றிங்கய்யா நித்யானந்தம். ஐயா சொன்னது போல இது வந்து ஒட்டுமொத்த நம்மளுடைய மனித குலத்திற்கே கிடைத்த வரப்பிரசாதம். என்னன்னா, இந்த நித்திய நிர்விகல்ப நிலையில் இருப்பது, அதாவது அகண்ட நிர்விகல்ப சமாதி. இது வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கான தீர்வு பகவானே வந்து அவரே எக்ஸிக்யூட் பண்றது இந்த அன்கிளச்சிங் தான். இந்த அன்கிளச்சிங் அப்படிங்கிறது தனி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனை, அதே போல மிகப்பெரிய சமூகத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய தாக்குதல் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஒரே ஒரு அஸ்திரம் என்னன்னா, அது வந்து அன்கிளச்சிங். அந்த அன்கிளச்சிங் அப்படிங்கிறது இருந்ததுனாலே இப்ப பகவான் எவ்வளவு பெரிய தாக்குதல் எல்லாத்தையும் அவருடைய பர்சனல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருக்கார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இவ்வளவு பெரிய தாக்குதல்கள் அந்த இந்து மத விரோதிகள், அதாவது எங்க பகவானை வந்து விட்டோம்னா அவரு ஒட்டுமொத்த உலகத்திற்கே இந்து மதத்தை மீண்டும் ஒரு உயிர்ப்பித்து எழுச்சியை உண்டாக்கிடுவார் அப்படிங்கிறத தொடர்ந்து அதை வந்து தாக்கியே ஆகணும், தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எப்படியாவது ஒரு இதை தடுப்பதற்காக பல முறைகள்ல அந்த வன்முறை ஈடுபட்டாங்க, பல முறை சதித்திட்டங்கள் தீட்டி அவரை கொல்லணும் அப்படின்னே முயற்சி பண்ணாங்க. ஆனா இது அத்தனையில் இருந்தும் பகவான் இப்பொழுது மீண்டும் உயிர்ப்பித்து, அதாவது அவர் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நம்ம பக்தர்கள் எல்லோருக்கும் உலகத்திற்கே கிடைக்கிறார் அப்படின்னா அது வந்து பகவானே சொல்லியிருக்காங்க. அது வந்து கால பைரவர் அவரே வந்து பாதுகாப்பும், அதே போல பரமசிவனுடைய பராசக்தியினுடைய பேரருளும் எப்பொழுதும் இருப்பதனால் அவர் தொடர்ந்து மக்களுக்கு இப்போ கிடைச்சிட்டே இருக்காங்க. சோ இது வந்து அவர் வாழுகின்ற ஒரு முதன்மையான சத்தியம் என்னன்னா, 2000 அதாவது ஆண்டு சுவாமி முதல்ல நம்முடைய நித்யானந்த பீடம் இயக்கம் ஆரம்பிச்சதுல இருந்து சுவாமி சொல்லக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதல் சத்தியம் இந்த நித்திய நிர்விகல்ப நிலையில் வாழ்க. அதாவது நாம ஒருத்தரும் நமக்குள்ள பலவிதமான எண்ண ஓட்டங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதாவது நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும்
இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு தாட் கரண்ட் அந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கு. இது பலரும் அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க விஷுவலைஸ் பண்ணியே பார்த்திருப்பீங்க. அதாவது உள்ளுக்குள்ளார எந்த எண்ண ஓட்டம் இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நீங்க செயல்கள்ல வெற்றி பெறதுமே அமையும். நீங்க வெற்றி பெறக்கூடிய அன்பர்கள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த அந்த அமைதி நிலை உள்ளுக்குள் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிர்விகல்ப நிலையில் வாழ்றவர்களா இருப்பாங்க. நம்ம பகவான் அவங்க பார்த்தீங்கன்னா வெளியில எவ்வளவு பெரிய தாக்குதல்கள் நடந்தாலும் அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நிர்விகல்ப நிலையை யாருமே டிஸ்டர்பே பண்ண முடியாது. அது வந்து உள்ளுக்குள் எப்பொழுதும் அந்த அண்ணாமலையார் எப்படி அந்த மலையில் தீபம் எரிகின்றதோ அது போல் அவருக்குள் இருக்கின்ற அந்த தீப ஒளி ஆன்ம ஒளியை, அதாவது இந்த நித்திய நிர்விகல்ப நிலை எப்பொழுதும் யாராலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனாலதான் எவ்வளவு பேர் எதிரிகளே வந்து கொலை வெறி தாக்குதல் செய்தாலும் அவர்கள் மீது பகவான் என்னைக்கும் அதாவது கோபம் கொண்டதும் இல்லை, அவர்களை பழி வாங்கினதும் இல்லை, அது அவர்கள் மீது எந்த விதமான வயலன்ஸ் வன்முறையும் ஈடுபட்டதில்லை. காரணம் என்ன அப்படின்னா அவர் நிர்விகல்ப நிலையில் 24 மணி நேரமும் எப்பொழுதும் அதே உணர்வில் வாழ்வதுதான். இதைத்தான் பகவான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த நிலையில் வாழ்வதற்கான தீட்சையை பகவான் கொடுக்குறாங்க. இது வந்து இப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமுமே அதை அந்த அனுபவத்தை பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதை உணரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இணையதளத்தில் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அந்த இணையதள வெப்சைட்ல நீங்க 1 மணி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டால் போதும். தினந்தோறும் 1 மணி நேரம் நீங்கள் வந்து அந்த ஜூம் ரூம்ல இருந்து இந்த அன்கிளச்சிங் நித்திய நிர்விகல்ப நிலையில் நீங்கள் அந்த தியானத்தில் அவர்களே கற்றுக் கொடுப்பார்கள். அந்த தியானத்தில் இருக்கலாம். அதே போல நீங்கள் இருப்பதனால் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய ஊரிற்கும், உங்களுடைய நாட்டிற்கும், உலகத்திற்குமே நீங்க ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் செய்றீங்க. இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் நடக்கின்ற இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் பொறுப்பு கடமை என்னன்னா அகண்ட நிர்விகல்ப சமாதி ஞான யக்ஞாவில் நீங்களும் ஒரு பங்கு வகியுங்கள், நீங்களும் ஒரு பாகமாக மாறுங்கள். அதுதான் நம்மை காப்பாற்றும், மனித குலத்தை காப்பாற்றும். இதை உணர்ந்ததுனால இன்று பார்த்தீங்கன்னா பகவானுடைய பக்தர்கள் உலகம் முழுவதும் அவர்கள் இரவு பகல் பாராமல், அதாவது 24 மணி நேரமும் தொடர்ந்து இந்த அஜபா ஜபம் செய்து, பகவத்கீதை உபநிதங்கள் அஜபா ஜபம் செய்து அவர்களுக்குள் ஆழ்ந்த அமைதி பெற்ற பிறகு 1 மணி நேரம் இந்த நிர்விகல்ப சமாதி நிலையில் இருக்கிறார்கள். இதுதான் நாம செய்ய வேண்டிய முதல் அந்த கடமை. நம்ம கொரோனாவை நேரடியாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் நீங்க விரும்புனீங்கன்னா அதை செய்ய வேண்டியது தீர்வு பகவான் ரொம்ப அருமையா நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. இருந்த இடத்திலிருந்தே நீங்கள் எங்குமே வெளியே செல்ல வேண்டாம். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நீங்க இணையதளத்தின் மூலமாக உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு நீங்களும் இந்த அகண்ட நிர்விகல்ப சமாதி ஞான யக்ஞாவில் பாகமாக மாறுங்கள். பகவான் நினைக்கின்றது இதுதான். அதாவது ஒரு 10,000 நபர்கள் அந்த இருக்கின்ற இடத்திலிருந்து அவர்கள் இந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக பூமியில் அதாவது கொரோனா வைரஸ் அப்படிங்கறது பாதிப்பிலிருந்து வெளியே கொண்டு வரலாம். இதை தொடர்ந்து 6 மாத காலம் இது தவமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய பக்தர்கள் பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு இதை செய்கிறார்கள். இதில் நீங்கள் தினந்தோறும் அதற்கான அப்டேட் நீங்க நம்மளுடைய தொலைக்காட்சி நேரில் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மோட அன்பர்கள் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய அனுபவம் பகவான் இந்த ப்ராசஸ் மற்றும் அவங்க சமாதி நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். நித்யானந்தம் நம்ம சென்னையிலிருந்து விஜயலட்சுமி அம்மா குருகுல் ஆச்சாரியார் இணைந்திருக்காங்க. நித்யானந்தம்மா நித்யானந்தம். அதே போல குருகுலத்தில் தீட்சை பெற்ற குழந்தைகள் மா ஜனனி அவங்க இணைந்திருக்காங்க. நித்யானந்தம் நித்யானந்தம்மா மற்றும் இவங்க பக்தர்கள் சென்னையிலிருந்து பலரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் அவர்களுடைய அனுபவத்தை நீங்கள் நேரடியாக நித்யானந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நித்யானந்த சுவாமி, நித்யானந்தம்மா, நீங்க சொன்ன மாதிரி சுவாமி, அதாவது இந்த அன்கிளச்ன்றது மிகப்பெரிய ஐயா சொன்ன மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இருந்த இடத்திலேயே நமக்கு எவ்வளவு சௌகரியம் சுவாமிஜி பாருங்க. இருந்த இடத்திலேயே நம்ம உட்கார்ந்து அன்கிளச் பண்ணணும். அது ஒண்ணு டைமிங், உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஷெட்யூல் பண்ணி உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லி 1 hour நமக்கு டைம் கொடுத்துருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா நாம
சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வெளியே சண்டை போட்டுட்டே இருக்கும், வெளியே சண்டை போடுற பேசிட்டே இருக்கும், இன்னொன்னு உள்ள பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாப் பண்ணணும். அன்கிளச், அதாவது நமக்கு நாமே உட்கார்றதுன்றது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு வரம் தான் இது நம்ம சாமி கொடுத்துருக்காரு. இது மூலமா நமக்கு வந்து உலக நன்மைக்காக நம்ம சுவாமிஜி பரமஹம்ச சித்தாந்த சாமிஜி பொறுப்பெடுத்து, ஸோ நம்ம பக்தராகிய நாமளுமே இந்த பொறுப்பெடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு சாமி. எல்லாமே ஆன்லைன் கிட்ஸ் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு சாமி. இது பண்ணும் பொழுது இது எல்லாரும், அதாவது 10,000 மக்களாவது இது செய்யணும்ட்டு சாமிஜி கேட்டிருக்காரு. கண்டிப்பா நமக்கு உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இதை வந்து நம்ம எந்திரிச்சு பண்ணி நல்லா ஒரு பண்ண வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு சாமி. நித்யானந்த சாமி, தேங்க்யூ. நல்லதுமா நித்யானந்தம். அதே போல உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கலாம். ஜனனி அம்மா, நீங்க சொல்லலாம். நித்யானந்தம், அன்பிளக் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம முக்கியமான ஒரு ஸ்டேட் தான். எப்ப வந்து எண்ணங்கள்லாம் வந்து நிக்குதோ அப்பதான் நம்மளால இந்த பிரபஞ்ச சக்தியோட இணைய முடியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடிலாம் வந்து தாட்ஸ், இப்ப நார்மலா ஒரு பர்சன்ட் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன்னா கூட அவங்களுக்குள்ள கேட்பேன், உங்கள்கிட்ட எவ்வளவு தாட்ஸ் எல்லாம் ஓடுதா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா இப்ப நான் தாட்ஸ் இல்லாத ஒரு ஸ்டேட்ல இருக்கிறேன். அதனால அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்களுக்கும் சொல்லுவாங்க நிறைய தாட்ஸ் ஓடும் அவங்களுக்கு, அது அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதே ஸ்டேட்ல தான் நானும் இருந்தேன். எப்ப சுவாமிஜி கிட்ட வந்தேனோ அப்பல இருந்து அந்த தாட்லெஸ் ஸ்டேட், அந்த அன்கிளச்டு ஸ்டேட்குள்ள என்ன வந்து சுவாமி போக வச்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அன்கிளச் ஸ்டேட் வந்து அந்த மெடிடேஷன் அந்த உட்காரும் போதுதான் நான் ஃபீலே பண்ணேன். ஓ, இந்த மாதிரிலாம் எண்ணமே இல்லாம இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு மைண்ட். அண்ட் ஒரு 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 நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கு உள்ள. ஒரு உண்மையாவே கனெக்ட் ஆகுற மாதிரி அந்த காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுவும் இந்த ஜப்பாங்கிறது வந்து ரமண மகரிஷி சொல்லியிருப்பாரு, ஜப்பா அண்ட் நம்ம மூச்சு கவனிக்கிறதுனால நம்ம எண்ணங்கள்லாம் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு. ஸோ நான் ஒரு வாட்டி ஜப்பா பண்ணும்போதுதான் வந்து உண்மையாவே அந்த அன்கிளச் ஸ்டேட்டையும் ஃபுல் கான்சியஸ்னஸ் வந்து அதுக்குள்ளேயே போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த சமாதி ஸ்டேட்ல இருக்கோம். அந்த ஸ்டேட் வந்து உண்மையானே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஸ்டேட். அது வந்து நமக்கு இந்த சுவாமி இந்த டைம்ல நம்ம கொடுத்துருக்காருன்னா அது ரொம்பவே நம்ம வந்து ஒரு பாக்கியம் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நம்ம கொடுத்ததுக்கு. அதுவும் இல்லாம இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டிய இத்தனை பாசிட்டிவிட்டி வச்சு நம்ம வந்து அதை அப்படியே சாய்க்க போறோம். ஏன்னா இவ்வளோ வந்து ஜப்பா அண்ட் அந்த அன்கிளச் ஸ்டேட், எப்ப இவ்வளோ பேர் அந்த சக்தி அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பா கொரோனாங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பா அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அது வந்து உண்மையாவே சுவாமியோட ஒரு ஸ்டெப் வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கு. ஸோ சுவாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். நல்லது நித்யானந்தம். இப்ப இன்னைக்கு நம்மோட பகவானுடைய வாரிசுகளான பாலசன்ஸ், அதாவது பிரேமஸ்வரூபா மகாராஜ் மற்றும் கங்காதர மகாராஜ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அதாவது பகவானுடைய வாரிசுகள் அப்படின்னா அவருடைய சக்தியை நேரடியாக உலகத்திற்கு அதாவது வெளிப்படுத்தி அவர்கள் அந்த பரமசிவனாகவே வாழ்கின்றார்கள். அவங்க ஒருத்தரும் நாங்க நேரா இருந்து பகவான் கிட்ட அவங்க வளர்ந்ததை நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். அதாவது குருகுலத்துல குழந்தைங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டாக தான் அவங்க சுவாமிஜி கூட இருப்பாங்க. 24 hours ஆக்சுவலா சுவாமிஜி அவங்க கிட்ட நேரடியா ஒரு பாடங்களோ இல்ல வகுப்புகளோ அந்த மாதிரி எடுத்து நாங்க பார்த்ததில்லை. ஆனா ஜஸ்ட் அவங்க கூடவே இருந்து வாழ்கின்ற அந்த தருணத்திலேயே சுவாமிஜி கிட்ட இருக்கிற அந்த பயோ மெமரி, பயோ எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி உடலாகவே இவர்கள் ஒருத்தரும் இப்பொழுது மாறி இருக்கிறார்கள். இவர்களுடைய அதாவது கான்ட்ரிபியூஷன், அதாவது சுவாமிஜி வந்து ஒரு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர் வந்து இப்போ மல்டிப்ளை ஆயிட்டாரு, பல நித்யானந்தர்களை உருவாக்கிட்டாருன்னு சொல்லணும். அதுதான் குருகுலத்தின் அதாவது வாரிசுகள். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் குருகுலத்தின் குழந்தைகளை அப்படிதான் உருவாக்கி இருக்காங்க. அவங்க ஒருத்தரும் அதாவது இந்த சக்தியை நேரடியாக வெளிப்படுத்துகிறார். அது வந்து எப்படி மற்ற மக்களுக்கும் எப்படி அதை தீட்சையாக கொடுத்து அவர்களையும் சக்தி வெளிப்பாடு செய்ய வைக்கிறார்கள். அதுதான் இப்போ மிகப்பெரிய அதனுடைய இன்று அவர்கள் நேரடியாக நமக்கு அந்த
சக்தி வெளிப்பாடும் அதே போல இன்று கொரோனா வைரஸ்ல இருந்து அதாவது நம்ம நாட்டையே உலகத்தையே காப்பாற்றுவதற்கான செயலில் அந்த அகண்ட நிர்விகல்ப சமாதி நிலையில் வாழ்கிறார்கள். அவர்களிடம் நேரடியாக அனுபவம் கேட்கலாம். நித்யானந்தம், பிரேமஸ்வரூபமார நித்யானந்தம். நித்யானந்தம் சுவாமி. நித்யானந்தம் மகராஜ், நீங்க நேயர்களுக்காக உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லலாம். சக்திப்படுத்துதல் பற்றி சொல்லி சக்தியும் வெளிப்படுத்தி காண்பிக்கலாம். நித்யானந்தம், என் பேர் பிரேமசுபானம். எனக்கு வந்து இப்போ 17 வயசு ஆகுது. நான் வந்து லாஸ்ட் 8 இயர்ஸ் சுவாமிஜி கூட குருகுலத்துல படிச்சிட்டு இருக்கேன். சுவாமிஜி வந்து எனக்கு வந்து இனிஷியேஷன் சோ நான் குருகுல இத்தனை வருஷமா சுவாமிஜி எனக்கு என்ன சொல்லி அதுக்கப்புறமா குருகுல ஒரு எஜுகேஷன் கொடுப்பாரு. குரூப்ல வந்து இருப்பான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து மகாராஜ் நித்யானந்தம் சொல்லுங்க சுவாமி. மகாராஜ், உங்களுடைய ஆடியோ கொஞ்சம் டெக்னிக்கல் நீங்க கிளிச் இருக்கு, சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சக்தி வெளிப்படுத்துதல் அதை பற்றி நேரடியாக சென்று மக்களுக்கு அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம் மகாராஜ். இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மற்ற குருகுல் ஆச்சாரியார்கள். இன்று சென்னையிலிருந்து புவனேஸ்வரி அம்மா மற்றும் அவர்களுடைய அனுபவம் நேரடியாக பகிர்ந்து கொள்ளலாம். விஜயலட்சுமி அம்மா, நித்யானந்தம். நித்யானந்தம்மா, உங்களுடைய நீங்க சொல்லலாமா? குருகுல் ஆச்சாரிய குழந்தைகளுக்கு இந்த சக்தி வெளிப்படுத்தும் அந்த சத்தியத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அது மூலமா உங்களுக்கு அனுபவங்கள் கிடைச்சதுங்கிறத சொல்லுங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்துங்க சாமி, அதாவது அந்த சக்தி வெளிப்பாடு பண்ணும் பொழுது எதுவுமே என்ன நம்மளால சாதிக்க முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா என்னால முடியுமா அப்படின்ற ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுலதான் இருந்தாங்க. இந்த சக்தி வெளிப்பாடு மூலமா அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்திருக்கு. எதை வேணாலும் நம்மளால வாங்கிக்க முடியும், எதை வேணாலும் பெற முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. அது இன்னொரு என்ஜாய் பண்றாங்க. அது ஒரு கேம் மாதிரி, அதாவது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றாங்க குழந்தைங்க. இன்னைக்கு கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி, அதாவது மைண்ட் ரீடிங் இதை வந்து கண்ணை கட்டி படிக்கிறது மட்டும் இல்லாம, ஸோ இப்போ வந்து மைண்ட் ரீடிங் அப்படியே அடுத்த வேற ஒரு ஊர்ல இருந்து ரிமோட் விஷன், தூரத்துல இருந்தே ரிமோட் விஷன். இந்த ஒன்னஸ் கேப்சல் பார்த்துட்டு ஆன்லைன் இருக்கிற குழந்தைங்க ஒன்னஸ் கேப்சல் பார்த்துட்டு ரிமோட் விஷன் அடுத்தவங்களோட வீட்டை வந்து கம்ப்ளீட்டா 15 திங்ஸ்ல 10 திங்ஸ் அப்படியே அழகா சொல்லி, சில குழந்தைங்க 15 திங்ஸ் சொல்லிடுறாங்க. அப்புறம் கண்ணுல நம்ம காட்டுறது கூட இல்லை, அதை வந்து நம்ம கையில வச்சிருந்தாலே டச் பண்ணாலே அது வந்து சொல்லிடுறாங்க. ஆன்லைன்லயே இந்த அளவுக்கு அவங்க பண்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல மூலமா அவங்களுக்கு படிப்பு பாத்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்றாங்க. அவங்க வந்து என்ன மாதிரி வேணும்னாலே அவ்வளவு டவுன்லோட் படிக்கிறாங்க. ரொம்பலாம் மத்த குழந்தைங்க வெளிய இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மணிக்கணக்கா படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. எது வேணுமோ அவங்க டவுன்லோட் படிக்கிறாங்க, ரொம்ப ஈஸியா படிச்சுட்டு போறாங்க. முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா படிப்பாங்க. ஆனா இந்த தேர்ட் ஐ அட்டென்ட் பண்றது மூலமா பண்றாங்க. ஒரு விளையாட்டு மூலமா சுவாமி,
சுவாமி, இங்க ஒரே ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். விஜயமா ரொம்ப பிரமாதமா சொன்னாங்க. குருக்குள்னால நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ்லாம் எப்படி வளருது என்ன அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுவாமி 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. இந்த என்டர்டெயின்மெண்ட் கல்ட்டுனால எப்படி இந்த மாணவர்கள் ஒரு ரோல் மாடலை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால கொஞ்சம் இதை டைம் எடுத்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எது நீங்க சொன்ன மாதிரி சுவாமிஜி என்ன டீச் பண்றாங்க, தன்னை மாதிரியே வளர்க்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, தங்களுடைய அச்சா வளர்க்குறாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. தன்னுடைய அச்சா வளர்க்குறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லணும்னு இப்போ வெளி உலக குழந்தைகள், நாங்கெல்லாம் வெளி உலகத்துல தான் வந்திருக்கோம். நம்ம நிறைய நாள் வந்து பள்ளியிலையோ கல்லூரியிலையோ செலவழிச்சிருக்கோம். இந்த நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ரோல் மாடல் அப்படின்னு நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம். அவர் வந்து ஒரு திரைப்பட நடிகரா இருக்கலாம். அப்ப நான் சின்ன வயசுல எடுத்துக்கிட்டேன், எனக்கு ஒரு திரைப்பட நடிகரை பிடிக்கும். அவர் மாதிரியே இருக்கிற இன்னொரு திரைப்பட நடிகருக்காக நான் சண்டை போடுவோம். மணிக்கணக்கா வாரக்கணக்கா ஏதோ எனக்கு அவர் வந்து பணம் கொடுக்குற மாதிரியும் அவர் எனக்கு சொந்தக்காரர் மாதிரியும் அவருக்காக ஒரு கட்சி கட்டி சும்மா உட்காந்து சண்டை போடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு சொல்ல போனா கூட நீங்க ரஜினி கமல்னு வச்சுங்களேன், எங்களுடைய வயதுக்கு ஏற்ற அப்படி. இப்ப நான் திருப்பி பார்த்தா அதே விஷயங்கள் தான் வெளி உலக குழந்தைகளும் பண்றாங்க. இப்ப விஜய், தளபதி, தலன் ஏதோ சொல்றாங்க. அந்த 2 நடிகரை எடுத்து இவர் வந்து ஒரு கட்சிக்காக இருப்பாரு, அவர் இன்னொரு கட்சிக்காக இருப்பாரு. ஒரு சில சிறுவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பில் கேட்ஸ் ஆகணும். ஒரு சில சிறுவர்கள் எனக்கு சச்சின் தெண்டுல்கர் பிடிச்சிருக்கு, விராட் கோலி பிடிச்சிருக்கு. இதுல ரொம்ப ஆழமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களை அறிந்தோ அறியாமலோ நீங்க ஒரு ரோல் மாடலை நீங்க செலக்ட் பண்ணும்போது அவங்களுடைய மசில் மெமரி, அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் எல்லாத்தையும் நீங்க உட்கிரகிச்சுக்கிறீங்க. நான் வாழ்நாள்ல நான் அவங்கள ரோல் மாடலா வச்சு ஒரு நடிகரா இருந்தா நான் சொல்றது ரைட்டு. நான் ஒண்ணுத்துக்கு நான் நடிகராகவும் இல்லாம அவங்கள நான் ரோல் மாடலா வச்சு பேசுறதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையை வீணடிப்பதற்கான, எனது வாழ்க்கையை ஒரு யதார்த்தம் தெரியாமல் ஒரு கனவுலகத்துக்கு கொண்டு போவதற்கான ஒரு விஷயமா இருக்கு. இதனுடைய தீங்கு மிகப்பெரிய தீங்கு. நாங்க நிறைய குழந்தைகளை நாங்க வெளியே பேட்டர்ன் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு வர்ற பாதி பேட்டர்ன் சினிமானாலையும், சாமி அழகா சொல்றாங்க என்டர்டைன்மெண்ட் கல்ட் அப்படிங்கிறாங்க. அது சினிமாவாக இருக்கலாம், செய்தித்தாள்களாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம். ஒவ்வொரு மூலமாக நமக்கு வர செய்திகள்ல நாம் யதார்த்தம் தாண்டிய ஒரு கனவு உலகத்துல இவங்க இருக்காங்க. பில்கேட்ஸ் மாதிரி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு, நான் ரோல் மாடல் தப்புன்னு சொல்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு கனவு, விராட் கோலி மாதிரி ஒருத்தங்க பேஷனா இருந்தா நான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் டீமுக்காவது நான் விளையாடி இருக்கணும் இல்லையா. சச்சின் தெண்டுல்கர் நான் ரோல் மாடலா வச்சிருந்தா நான் ஒரு ஸ்டேட் டீமுக்காவது விளையாடி இருக்கணும். ஒரு இந்த நடிகரை வச்சிருந்தேன்னா நான் ஒரு காமெடி ஆக்டராவது மாறி இருக்கணும். ஆனா இது எல்லாமே ஒரு 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 கனவுலகத்துல இந்த இந்த என்டர்டைன்மெண்ட் கல்ட்டு நிறைய விஷயங்களை நமக்குள்ள போத்திருக்கு. ஏன் குருகுல கல்வி முக்கியம் என்றால், உங்களுக்கு இந்த மாதிரி அறிந்தோ அறியாமலோ தேவையற்ற யதார்த்தம் இல்லாத கனவுலக பயோ மெமரி, மசில் மெமரி இதெல்லாம் வராது. பயோ மெமரியில அட்லீஸ்ட் மசில் மெமரி வராது, அந்த நினைவுகள் வராது. உங்க வாழ்க்கை உங்கள் கையில் மட்டுமே இருக்கும். நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பாவீங்க. சாமி ஏன் எல்லாம் நீங்க பரமசிவம் பரமசிவம் சொல்றாரு? இப்ப குடுக்குற குழந்தைகளை பாருங்க, என்ன எடுத்தாலும் சாமி என்ன யோசிப்பாரு? நான் சாமி மாதிரி இருக்கேனா? இது நான் பண்ணா சாமி என்ன பண்ணுவாரு? சாமி என்ன சொல்லுவார்? அவங்களுடைய வாழ்க்கை, மனம், எண்ணம் எல்லாமே சாமியை பற்றிய, சாமி தான் அவங்களுக்கு இதுதான் நம்ம குருகுலத்துல முக்கியமான, மிக முக்கியமான அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சீரழிவான விஷயம். ஒரே ஒரு ரோல் மாடல் சாமிக்கு எப்படி அருணகிரி யோசிச்சர் இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம குருகுல குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரே ரோல் மாடல் சாமிஜி தான். அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். நன்றி சுவாமிஜி. ஐயா ரொம்ப இனிமையா நீங்க இந்த கருத்தை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இது வந்து அது குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இது என்னன்னா, அதாவது அவங்க எடுத்துக்கொள்ளுகின்ற ரோல் மாடல். இப்ப இந்த சினிமா மற்றும் ஊடகங்கள், அதான் சுவாமி ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா, அதாவது இவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் மீடியா கல்ட்,
இவங்க வந்து என்னன்னா ஒரு அந்த இளைஞர்கள் குழந்தைகள் அவங்களுடைய ஆள் மனதுல இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாசிபிலிட்டிய கொண்டு போய் திணிச்சிடுறாங்க. அதாவது ரோல் மாடலா இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் இல்லையா, அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப ஹேண்டில் பண்ண முடியாத, அதாவது அவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா நேரடியா அவங்க வந்து தீர்வு, அவங்களுடைய லைஃபுக்கு சொல்யூஷன் வேணும்னா அவங்க வந்து பார்க்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரன் தான். அதாவது அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அவங்க எப்படி இன்னொரு ஒரு பொது, அதாவது லீடர், அதாவது இளைஞர்களுக்கு அவங்களால கண்டிப்பா ரோல் மாடலா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க மேபி ஹீரோ அப்படிங்கிறது அவங்க வந்து நடிப்புக்காக ஸ்கிரீன்ல வேணா செய்யலாமே தவிர நிஜ வாழ்க்கையில அவங்களே ஹீரோவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலியோ அல்லது அவங்களுடைய லைஃபோ கூட ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளிஸ்ஃபுல்லான லைஃப் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அதை பார்க்கின்ற நம்முடைய இளைஞர்கள் அல்லது குழந்தைகள் நிச்சயமா என்னவாங்க, அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு நல்ல குணங்களை கற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பா சாமி. ஒரு இளைஞனா நான் ஒரு விஷயத்த வந்து பயிர்ந்துக்கிறேன் சாமி. அதாவது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது சில இளைஞர்களுக்கு. இந்த நடிகரா இந்த நடிகரான்னு சண்டை போட்டுக் கொள்வார்கள். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த விதமான பலனும் கிடையாது. ஆனா இந்த நடிகர் பெரியவரா, அந்த நடிகர் பெரியவரா, இவருக்கு டிக்கெட் வாங்கணும், அவர்கள் 100 கோடி 200 கோடி வசூல் வேட்டைக்காக இளைஞர்களை பலியாடாக மாட்டுகிறார்கள். நடிகர்களுக்கு இளைஞர்கள் என்பது பலியாடு, வெட்டப்படும் பலியாடு. இளைஞர்கள் தெரியாம அவங்க கருத்தை கொடுக்குறாங்க. எந்த நடிகர் வந்து கொரோனாவிலிருந்து காப்பாற்றினார்? யாரும் கிடையாது. உங்களுக்கு மன அழுத்தம் வரும் பொழுது, மன உளைச்சல் வரும்போது நடிகர் வராரா? மன உளைச்சல் தருவதே நடிகர்கள் தான். நீங்க சொல்ற மாதிரி நீ கழுத்தை விட வேற ஏதாவது பெரிய வார்த்தை தான் சொல்லி திட்டாங்க சாமி. அதாவது இவங்க செய்யக்கூடியது என்னன்னா, இளைஞர்களுடைய அதாவது மூலாதாரத்தில் அந்த வக்கரமம் வன்மத்தை ஏற்படுத்திடுறாங்க. சோ அதன் மூலமாக ஒவ்வொரு நம்மளுடைய இளைஞர்களுமே என்னன்னா அவங்க அறியாமையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு லோவான அந்த மாடலே வந்து அவங்களுடைய லைஃப்னுடைய ரோல் மாடல் செட் பண்றதே லோ எனர்ஜில இருந்து தான் ஆரம்பிக்கிறது. கண்டிப்பா சார். ஒரு பாடம் எடுத்துக்கிட்டா கூட அந்த படத்துல ஒரு குத்துப்பாட்டு, வைலன்ஸான ஒரு சண்டை காட்சிகள், அளவுக்கு அதிகமான காமம், தற்கொலைகள், இதோட பவர் ஒரு காட்டு தான் சாமி இந்த படங்கள் எல்லாமே. இதை பார்க்க இளைஞனுக்கு அதெல்லாம் திரும்பி செய்ய தோணும். பகவான் சொல்லுவார், எதையே நாம் அதிகமாக ரசிக்கின்றோமோ ருசிக்கின்றோமோ அதுவாகவே நாம் மாறினோம் சொல்லியிருக்காரு. அதை பார்த்து நம்ம அதுவாகவே மாறிவிட்டோம். உள்ளுக்குள் சரியில்லாததால் இப்பொழுது பிரபஞ்சமே இப்ப தடுமாறி கொண்டிருக்கிறது. இங்கு சரியில்லாததால், பிண்டத்தில் சரியில்லாததால் இப்ப பிரம்மாண்டமே கொரோனா மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இளைஞர்களுக்கு நான் இந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ரியல் ஹீரோயிசம் நம்மளுடைய லைஃப்ல யாரு அப்படின்னு நீங்க பார்க்கணும். ரியல் ஹீரோ யார் அப்படின்னா, அதாவது யார் ஒருத்தர் அவங்க லைஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணியே அவங்களும் வளப்படுத்தி மற்றவர்களையும் உலக மக்களையும் வளப்படுத்துறாங்களோ அவங்கதான் ரியல் ஹீரோ. அப்படி இல்லாம இப்ப நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட் மீடியால பார்க்கிற இந்த இளைஞர்கள், அதாவது பெரிய அருவாள் வச்சுட்டு அப்படியே வயலன்ஸ்ல ஈடுபடக்கூடியவங்க, அல்லது சிகரெட் பிடிச்சிட்டு அல்லது தண்ணி அடிச்சுட்டு, இது மாதிரி அவங்களுடைய லைஃப்ல இத வந்து ஒரு ஹீரோயிசமா வந்து ட்ரெண்ட செட் பண்ணாங்கன்னா நிச்சயமா அது வந்து உங்களை ஜீரோவா தான் ஆக்கும். நிச்சயமா உங்களை ஒரு ஹீரோவாக ஆக்கவே ஆக்காது. ஏன்னா அவங்களே வந்து அவங்க டிப்ரெஷன்லயும் அவங்க அதாவது ட்ரக் அடிக்ஷன்லயும் இருக்கும்போது அவங்க நிச்சயமா இன்னொருத்தருடைய லைஃபுக்கு ஒரு எஃபிஷியன்டான லைஃப் ஸ்டைல கண்டிப்பா கொடுக்க முடியாது. யார் ஒருத்தர் இப்ப நீங்க ஹீரோவா இருப்பாங்க, ரியல் ஹீரோவா இருப்பாங்கன்னா நீங்க இப்ப இருக்கிற பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம். அவரை நேரடியாக என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு பெரிய தாக்குதல்கள் அவர் மீது நடந்தாலும், ஒரு போரே அவர் மீது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அவர்கள் செய்தாலும் அத்துணையிலிருந்தும் அவர்கள் தாண்டி ஜெயித்து வந்து அவர்களுக்குள்ளார இருக்கிற அந்த புன்னகை அப்படிங்கிறது யாராலும் அழிக்கவே முடியல. ரியல் ஹீரோ இப்ப இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஹீரோ யாருன்னா அவர் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் தான். அவர் வாழ்க்கையில என்ன செய்யறாருங்கிறத நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். அதாவது மக்களுக்கு தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் என்னவெல்லாம் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரலாம். இதுதான் அவருடைய 24 மணி நேர செயலா இருக்கும். எப்படி மக்களுக்கு, அதுவும் இப்ப கொரோனா வைரஸ் மூலமா பாதிக்கப்பட்டாலும் மக்களுக்கு என்ன தேவை, அது வந்து அன்னதானத்திலிருந்து மருத்துவ சேவையிலிருந்து ஆரம்பிச்சு ஆன்மீக பலனை கொடுக்கின்ற இந்த அகண்ட நிர்விகல்ப சமாதி யஜ்ஞ நிலையில் வாழ்வதையும் இது பகவான் தான் உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. நம்ம வந்து எல்லாரும் அவருடைய
உயிருக்கே, அதுவும் இந்து மத விரோதிகள், அந்த இந்து மத துரோகிகள் அவர் உயிரையே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா முயற்சி செய்தாலும் அவர் துளி கூட அதனால் பாதிக்கப்படாமல் அவர் எப்படி நமக்கெல்லாம் உயிரை கொடுப்பது அப்படிங்கிற இந்த தியான சிகிச்சை கொடுப்பதோடு மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் கொரோனா வைரஸ்ல இருந்து பாதுகாப்பதற்காகவே இந்த அகண்ட நிர்விகல்ப சமாதி நிலையில் இருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது நம்ம இளைஞர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், ரியல் ஹீரோ அவர் ஒருத்தர் தான், பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் தான் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் புரியும். கண்டிப்பா சாமி. இப்போ இளைஞர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து திரும்பி பார்க்கணும். அதாவது அவர் மட்டும் பரமசிவம் என்று சொல்லாமல் எல்லோரையும் பரமசிவன் நிலைக்கு உயர்த்துகிறாரே, தன்னை பரமசிவன் என்று சொல்வதற்கு ஒரு இருக்கிறார் என்று பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களை பின்பற்றுவதால் அவர் வந்து நீங்கள் பரமசிவன் என்று மட்டும் சொல்லவில்லை, அதை உணர்த்தவும் செய்கிறார். அதே சமயத்தில் ஒரு இளைஞன் என்றால் அவனுக்கு சிகரெட் அடிக்க தெரிஞ்சிருக்கணும், ட்ரக்ஸ் அதாவது மதுபான உட்பட தெரிந்திருக்க வேண்டும், ஒரு பைக் வச்சிருக்கணும், லவ் பண்ண தெரியும். இது 4 கேட்டகரி தான் சாமி. அதாவது ஒரு இளைஞருக்கு என்ன இப்ப தகுதி வேணும்னா அவர்களுக்கு சிகரெட் அடிக்க தெரிஞ்சிருக்கணும், மது உட்பட தெரிஞ்சிருக்கணும், லவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இவருடைய இளைஞரோட ஒரு பழக்கமாக மாத்திட்டாங்க. ஆனா நித்யானந்த பரமசிவம் அப்படி ஆப்போசிட், நீ சிவபெருமா, நீ சிவசக்தியை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு உண்மையான சக்தியை சொல்கிறார்கள் சாமி. இப்ப எதை பின்பற்ற வேண்டும் என்பதை வந்து இளைஞர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பகவான் கொடுப்பதற்கு ரெடியாகத்தான் இருக்கிறார். நிச்சயமா இளைஞர்களே, இப்ப நேயர்கள் பலரும் நீங்க இந்த தொலைக்காட்சியில் பார்க்கின்ற அன்பர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதே போல இளைஞர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் ரோல் மாடலாக நீங்கள், அதாவது பரமசிவனே உருவம் தாங்கி வந்திருக்கும் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய குரு அவதார புருஷர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும். சோ இதை நீங்களும் அனுபவமாக புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் இணையதளத்தில் சென்று பகவான் கொடுக்கின்ற அந்த சக்தி வெளிப்படுத்தும் முறைகளை நீங்களும் கற்றுக்கொள்ளலாம், அந்த வகுப்புகளிலும் கலந்து கொள்ளலாம். இப்போ நம்ம குருக்குள் பாலசன்ஸ் ஸ்ரீ நித்ய பிரேமஸ்வரூபானந்த மகாராஜ் அவங்க அந்த சக்தி வெளிப்படுத்தும் முறையையும் சொல்லி நமக்கு அவர் நேரடியாக காண்பிக்க இருக்கிறார்கள். வாலண்டியர் அவங்களுக்கு கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நித்யானந்தம் பிரேமஸ்வரூபா மகாராஜ் நீங்க கண்டினியூ பண்ணலாம். நித்யானந்தம் சுவாமி கேக்குதா? கேக்குது மகாராஜ். நித்யானந்தம். எஸ். சோ இப்போ வந்து நம்ம பவர் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள இறங்குவோம். இப்போ நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ற சக்தி வந்து தேர்ட் ஐ பிளைண்ட் ஃபோல்ட் ரீடிங்னு சொல்லுவோம். இது வந்து பரமசிவன் ஆகமல இந்த பவரை சொல்லியிருக்காரு. சோ இந்த பவர்ல என்ன, இந்த சக்தியில என்ன நடக்கும்னா, சுவாமிஜி தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறமா, சுவாமிஜி இனிஷியேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தேர்ட் ஐ த்ரூ தேர்ட் ஐ we will be able to see everything. சோ இப்போ நான் 2 கண்ணை கட்டிட்டு தேர்ட் ஐ வழியா பார்க்க முடியும். சோ இப்போ வந்து நான் இந்த ஐ பேண்ட் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட், ஒரு பிளாக் கலர் பிளாஸ்டிக் ஷீட். அதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்பாஞ்ச் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 ஓட்டைக்குள்ள என்னோட கண்ணு மறைஞ்சிரும். இப்போ இதை நான் வந்து என் கண்ணுல கட்ட போறேன். இப்பொழுது பிரேமஸ்வரூபானந்த மகாராஜ் அவருடைய 2 கண்களையும், அதாவது அந்த ஐ பேண்ட் மூலமாக கட்டி இருக்கின்றார். இப்ப வாலண்டியர் ஒருத்தர் நம்ம முன் வரலாம். அதாவது எந்த பொருளையோ எந்த வார்த்தைகளையோ நீங்கள் எழுதி உங்களுடைய ஸ்கிரீன்ல நீங்க காண்பித்தால் அவர், அதாவது பகவான் அளித்திருக்கின்ற இந்த சக்தி திசையின் மூலமாக அவரே வந்து 3வது கண் வழியாக நீங்கள் எதை காண்பிக்கிறீர்களோ அதை படிக்க போகிறார். இப்ப வாலண்டியர் ஒருத்தர் முன்பு வரலாம். இப்போ சென்னையில இருந்து அம்மா புவனேஸ்வரி அம்மா இருக்காங்க, நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அம்மா இப்பொழுது வாலண்டியராக இருந்து இப்போ அவங்களுடைய ஸ்கிரீன் முன்பு ஒரு வார்த்தை எழுதி இப்பொழுது காண்பிக்கிறார்கள். அம்மா புவனேஸ்வரி அம்மா நீங்க காண்பிக்கலாம். கணபதி. மகாராஜ் சொல்லுங்க மகாராஜ். கணபதி. வெரி குட்.
எக்ஸாக்டா நம்ம பிரேமஸ்வரூபா மகாராஜ் அவங்க இந்த தேர்ட் ஐ மூலமா பார்த்து சரியான அந்த வார்த்தையை சொன்னாங்க. நேயர்கள் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸ்கிரீன்ல நம்ம சென்னையில இருக்கக்கூடிய வாலண்டியர் புவனேஸ்வரி அம்மா ஒரு பேப்பர்ல எழுதி காண்பிச்சாங்க. காண்பித்த அந்த வார்த்தையை நம்ம குஜராத்ல இருக்கக்கூடிய நம்ம பாலசன் அவங்க வந்து மூன்றாவது கண் வழியா பார்த்து என்ன ஸ்கிரீன்ல காண்பிக்கப்பட்டதோ அந்த வார்த்தையை ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. இதே போல மீண்டும் இன்னொரு முறையும் செய்யலாம். வாலண்டியர் நீங்க முன்பு வரலாம். பிரேமஸ்வரூபா மகாராஜ் அவங்க தேர்ட் ஐ மூலமா பார்த்து நீங்க என்ன காண்பிக்கிறீர்களோ அதை உடனே சொல்ல இருக்கிறார்கள். வாலண்டியர் வேற ஊர்ல இருக்கக்கூடிய வாலண்டியர் வரலாம். புவனேஸ்வரி அம்மா நீங்களே எழுதி வச்சிருக்கீங்களா இன்னொரு வார்த்தை? காண்பிக்கலாம்மா. இப்போ அம்மா வந்து இன்னொரு வார்த்தை எழுதி காண்பிக்கிறாங்க. அம்மா ஸ்கிரீன்ல நல்லா தெரியற மாதிரி நீங்க மேல கொஞ்சம் உயர்த்தி காமிக்கணுமா? நல்லது. ஸ்கிரீன் கிட்ட வாங்க. பரமசிவோகம். நல்ல, வெரி குட். இது பார்க்கிறதுக்கு நேயர்களே நீங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இது வந்து உண்மை. இது உங்க கண்ணு முன்னாடி அதை காண்பிக்கிறார்கள். அதாவது இந்த சக்தி வெளிப்படுத்துதல், சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் நெற்றிக்கண் உடையவர் அப்படிங்கிறது இப்போ பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் நிரூபித்திருக்கிறார்கள். அவருடைய வாரிசுகள் ஒவ்வொருத்தரும் அவர் தீட்சை கொடுத்த அத்துணை பேரும் நெற்றிக்கண்ணை திறந்து அவர் கண் முன்பு என்ன இருக்கிறதோ அதை காண்பிப்பதை அவர்களே பார்க்கிறார்கள். இதுதான் நீங்க உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இப்பொழுது அவர்கள் சொல்ல விரும்புவது இதுதான். நாம ஒருத்தருக்குமே இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது இருக்கின்றது. அது முகம் இருக்கின்ற அத்துணை நபருக்கும் இந்த மூன்றாவது கண் இருக்கு. அவர்களும் இந்த பகவான் கிட்ட ஒரே ஒரு முறை தீட்சை வாங்கினா போதும், அவர்களும் இந்த சக்தி வெளிப்படுத்துதலை சொல்ல முடியும். இப்ப பிரேமஸ்வரூபா மகாராஜ் நீங்க அந்த ஐ பேண்ட் நீங்க கலட்டிக்கலாம். கலட்டிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லலாம். நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களோ அதை சொல்லலாம். இப்போ வந்து நான் பண்ண சக்தி, நான் வெளிப்படுத்த சக்தி வந்து நான் மட்டும் வெளிப்படுத்துறது இல்ல. இங்க வந்து யாரெல்லாம் தீட்சா வாங்குறாங்களோ, ஒரு 14 இயர்ஸ்க்குள்ள யாரெல்லாம் தீட்சா வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு தேர்ட் ஐ பிளைண்ட் ஃபோல்ட் ரீடிங் பவர் வந்து ஈஸியா அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த 14 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க, 14 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அவங்களோட மைண்ட் கரப்ஷன், அதுக்கப்புறம் அவங்களோட பாடியில இருக்கிற டாக்ஸின் லெவல்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட தாட் கரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பியூர் சைல்டு மாதிரி இருக்கும். சுவாமிஜியோட இனிஷியேஷன்ஸ்லாம் உடனே அவங்களுக்குள்ள போய் அதை வந்து சக்தியா வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா மத்த சக்தி, பாடி ஸ்கேனிங் ஆகட்டும், இல்ல ரிமோட் விஷன் ஆகட்டும், அந்த எல்லா சக்தியுமே எல்லாராலையும் வெளிப்படுத்த முடியும். இந்த பிளைண்ட் ஃபோல்ட் ரீடிங் கூட எல்லாராலையும் வெளிப்படுத்த முடியும். எஸ்பெஷலி நிறைய பிளைண்ட் பீப்புள் வந்து இந்த சக்தியை அவங்களுக்கு இனிஷியேஷன் கொடுத்து அவங்களாலையும் படிக்க முடியும். சோ அடுத்த குரு பாலசந்த் வந்து கங்காதர மகாராஜ் இருக்காரு. கங்காதர மகாராஜ் நித்யானந்தம், நீங்க அதாவது பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவருடைய பாலசன், நீங்க நேரடியா தீட்சை வாங்கின அந்த குருக்குள் குழந்தை, நீங்க வந்து இப்ப அடுத்த சக்தியை வெளிப்படுத்தி காண்பிக்கலாம். நேயர்கள் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து சக்தி வெளிப்படுத்துவதை கங்காதர மகாராஜ் செய்ய போறாங்க. இப்ப கங்காதர மகாராஜ் வரதுக்கு முன்பு இப்போ நேயர்கள் நீங்க இணைந்திருக்கின்ற உங்களுக்காக நாங்கள் சொல்ல விரும்புவது இதுதான். இன்று பகவானே ஆன்மீக எழுச்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளலாம். அதாவது அகண்ட நிர்விகல்ப சமாதி யக்ஞா, இந்த ப்ராசஸ்ல நீங்க ஒருத்தரும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், நீங்கள் எந்த 1 மணி நேரம் நீங்கள் வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம்.
நீங்களும் அந்த இணையதளத்தில் இணைந்து கொண்டு உங்களுக்குள் அந்த நித்திய நிர்விகல்ப நிலையில், சமாதி நிலையில் நீங்களும் இருக்கலாம். நீங்கள் இருப்பதன் மூலமாக உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை நீங்கள் உருவாக்கி கொள்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான சக்தியையும் உருவாக்கி தருகிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய சேவை. கொரோனா வைரஸில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு உலகத்திற்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை இதுவாக இருக்கும். இப்பொழுது கங்காதர மகாராஜ் நம்மோடு இணைந்திருக்காங்க. மகாராஜ், நீங்க உங்களுடைய சக்தி வெளிப்படுத்தும் அந்த நுட்பத்தை நீங்கள் செய்து காண்பிக்கலாம். இன்னைக்கு நான் மேனிஃபெஸ்ட் பண்ற பவர் பாடி ஸ்கேனிங் சொல்லுவாங்க. இந்த பவர்ல என்னன்னா, இப்ப நீங்க சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அப்படி நிறைய ஸ்கேன் பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க. என்னன்னா, மஷின் மூலியமா உங்க பாடிக்குள்ள பார்த்து அதோட ஆர்கன்ஸ்ல என்ன டிஃபெக்ட் இருக்கு, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு மஷின் வழியா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த சக்தியில நம்மளோட ஒருமைத்தன்மை, அந்த ஒன்னஸ் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம இந்த சக்திய மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்க பாடிக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் பார்த்து இல்ல, ஆனா அதோட சொல்யூஷன் கூட, லைக் we can even give the solutions also. நம்ம இந்த பாடி ஸ்கேனிங் பண்ணும்போது சதாசிவனோட கண் பார்வையே உங்கள் பாடிக்குள்ள விழுந்து ஸ்கேனிங் நடந்த உடனே ஹீலிங்கும் ஆரம்பிச்சிடும். இந்த சக்தி வர்ணிச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எப்போ ஒருத்தனால அவங்களோட மன பாவனைய ஒரு ஸ்திரமா ஆக்க முடியுமோ, அப்போ ஒருத்தனால இந்த சக்தியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த பாடி ஸ்கேனிங்கோட சக்தியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். யாராச்சும் வாலண்டியர் வந்து நான் உங்களை பாடி ஸ்கேன் பண்ணிடுறேன். நம்ம கூட இணைஞ்சிருக்கிற பக்தர் ஒருத்தர் வாலண்டியரா முன் வரலாம். யாருக்கு நீங்க பாடி ஸ்கேன் பண்ணணும்னு விரும்புறீங்களோ சொல்லலாம். நித்யானந்தம்மா, அம்மா விஜயலட்சுமி அம்மா, நீங்க இப்போ சென்னையில இருக்கீங்க. நம்ம குஜராத்ல பாலசன்ஸ் நம்ம கங்காதர மகாராஜ் இருக்காங்க. அவங்க நேரடியா இப்போ தேர்ட் ஐ மூலமா பார்த்து உங்களுடைய பாடியை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய உடம்புல என்ன தொந்தரவு இருந்தாலும் அதை உடனடியா சொல்ல போறாங்க. நீங்க அமைதியா கண்களை மூடி உட்காரலாமா? கங்காதர மகாராஜ், நீங்க சக்தி வெளிப்படுத்தும் அந்த நுட்பத்தை ஆரம்பிக்கலாம். பகவானோடு ஒருமைத்தன்மையில் இருந்தவாறே அந்த பாடி ஸ்கேன் அப்படிங்கிற அந்த சக்தியை வெளிப்படுத்துறாங்க. நீங்க பார்த்தீங்க, இது வரைக்கும் பொதுவா நம்ம டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா அவங்களே நோயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சிடி ஸ்கேனோ, எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, இது போல தொடர்ந்து ஏதாவது ஒரு நுட்பங்கள் டெக்னாலஜி மூலமா தான் அவங்களுடைய உடம்பை டயக்னோஸ் பண்ணி இந்த நோய் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய குருக்குள் குழந்தைங்க எந்த விதமான டெக்னாலஜி எதுவுமே தேவையில்லை. நேரடியாக பகவான் கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு சக்தி தீட்சை தான், அதாவது மூன்றாவது கண் விழிப்படைய செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாக இப்ப அவங்க முன்பு இருக்கிறவர்கள் அவங்க எவ்வளவு தூரம் வேணாலும் இருக்கலாம், அவங்க பல மைல்கள், பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி இருக்கிறார்கள். ஆனா அவங்களுடைய உடம்புல என்ன தொந்தரவு இருக்குங்கிறத
இங்க இருந்துகிட்டே அவங்க பாடி ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க. இது எல்லாமே மறைக்கப்பட்ட அறிவியல் சாமி. அந்த காலத்துல மிக சாதாரணமாக பயன்படுத்தி கொண்டிருந்த அறிவியல் நித்யானந்த பரமஹம்சர் மூலமாக மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு எல்லா குருகுல குழந்தைகளும் வெளிப்படுத்தி எல்லோரும் வெளிப்படுத்தான். அதுதான் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. அதாவது சிவபெருமானே ஆகமத்துல 463 சக்திகளை வெளிப்படுத்தி அதை எப்படி மக்கள் ஒருத்தரும் அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் தீட்சையாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நமக்கு சிவபெருமானுடைய வடிவமாக நம்மளுக்கு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமஹம்சர் கிடைச்சிருக்காங்க. அதனால நம்ம குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் அந்த சக்தியை ஒரு விளையாட்டாக அந்த லீலையாக செய்து கொண்டு இருக்கிறார்கள், வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்ப கங்காதர மகாராஜ் அவங்க பாடி ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அவங்களே அந்த சக்தி வெளிப்படுத்துவதை சொல்லுவார்கள். நித்யானந்த மகாராஜ், நித்யானந்தம், நான் பாடி ஸ்கேன் பண்ணும்போது சாமி எனக்கு முதல்ல என்ன காமிச்சாருன்னா, உங்க பாடியில பிளட் ஃப்ளோ, அதோட பல்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏன்னா உங்க பாடியில பித்தா அதிகம். ஆயுர்வேதத்துல இந்த 3 டேர்ம்ஸ் இருக்கு, வாதா, பித்தா, கஃபா. அதுல பித்தா அதிகமா இருக்கிறதுனால உங்க பாடி ரொம்ப ஹெவியா டல் ஆயிரும். அந்த காம்பனன்ட் நான் உங்களை உடனே பார்க்க முடியும். அதோட ஃபர்ஸ்ட் இஃபெக்ட் என்னன்னா ரொம்ப ஈஸியா டயர்ட் ஆயிருவீங்க, டல் ஆயிருவீங்க. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் சாமி என்ன காமிச்சாருன்னா, இப்போ இந்த 7 நாள் நீங்க பச்சை பட்டினி பண்ணுங்க, அது தானாவே ஹீல் ஆயிரும். அம்மா விஜயலட்சுமி அம்மா, இப்ப கங்காதர மகாராஜ் சொன்ன அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா? நீங்க நேர்களுக்கிட்ட நேரடியா சொல்லலாம். கண்டிப்பா சாமி. அடிக்கடி அந்த சோம்பல்தனம் வரும் சாமி, டல்னஸ் வரும். நல்லா செஞ்சுட்டே இருப்பேன், ஆக்டிவா இருப்பேன், திடீர்னு டல் ஆயிடுவேன் சாமி. சாமி சொன்னது கரெக்ட். இப்போ சுவாமிஜியே உங்களுக்கு கங்காதர மகாராஜ் மூலமா உங்களுக்கு இதுக்கான தீர்வையும் கொடுத்துட்டாங்க. அதாவது பச்சை பட்டினி விரதம் இருந்து கண்டிப்பா உங்களுடைய பாடி அதாவது ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு எடுத்து வந்துருங்க. நல்லது, நன்றி நித்யானந்தம். இன்று அதாவது மகாராஜ் 2 பேருமே, பாலசன் பிரேமஸ்வரூப மகாராஜ், கங்காதர மகாராஜ், அதாவது அவங்க எப்படி இந்த சக்தியை வெளிப்படுத்தியது சாத்தியம் அப்படின்னு காமிச்சாங்களோ, அதே போல இப்ப நேயர்கள் பலரும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த சக்தி வெளிப்படுத்துவதை நீங்கள் கட்டாயமாக நேரடியா உங்களுடைய குழந்தைக்கு நீங்க பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், இந்த குருக்குள் ஆன்லைன் மூலமாகவே அந்த வகுப்பை எடுக்கிறார்கள் ஆச்சாரியார்கள். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அந்த இணையதளத்தின் மூலமாக எடுக்கின்ற அந்த வகுப்பில் உங்களுடைய குழந்தைகள் தினந்தோறும் எடுக்கின்ற அந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்ட மாத்திரத்தில் நீங்களே பார்ப்பீங்க, அடுத்த வகுப்பில் அதாவது இந்த தொலைக்காட்சியில் நேரடியாக அவங்களே உங்களுடைய சக்தி வெளிப்படுத்தும் நுட்பத்தை அவர்களே செய்து காண்பிப்பார்கள். இதை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது பகவான் கொடுக்கின்ற இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இன்று புதிதாக பகவானே அறிமுகப்படுத்திய அந்த ஆன்மீக எழுச்சியில் நீங்களும் ஒரு பாகமாக மாறலாம். அகண்ட நிர்விகல்ப சமாதி யக்ஞாவில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது பகவானிடமிருந்து அந்த பரமசிவ ஞானத்தை பெறும் அந்த தருணம் வந்துவிட்டது. பக்தர்கள் அனைவரும் ஆழ்ந்த அமைதியோடு அந்த குரு கொடுக்கின்ற மகா வாக்கியத்தை உச்சாடனம் செய்து நாம் ஆழ்ந்து நமக்குள் அந்த அமைதி நிலைக்கு வரலாம். இப்பொழுது மகா வாக்கியத்தை உச்சாடனம் செய்ய தயாராகுங்கள். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம். நித்யானந்த பரமசிவோஹம். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம்.
Commit with Paramashiva. Only He exists. Anything else is delusion. Now, sit straight. We'll enter into the process. Nityananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Vani open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda மனம்தான் Paramashivoham. வாழ்க்கையின் எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் காரணம். நீங்க உங்களுக்கு நன்மை நடக்கிறதா ஃபீல் பண்றதுக்கும் தீமை நடக்கிறதா ஃபீல் பண்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே காரணம் என்னதான்? மனம். மனம் அப்படிங்கிறது தான் நன்மைக்கும் தீமைக்கும் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, பிறர் தர வாரா. நான் சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் சத்தியத்தையும் ஆழ்ந்து உள்வாங்குங்க. அப்பதான் அந்த இறுதி சத்தியம் முழுமையா மலரும் உங்களுக்குள்ள. பிறர் தர வாரா. மற்றவர்கள் கொடுப்பதனால் நல்லதும் கெட்டதும் வருவதில்லை, நம் மனம் சார்ந்துதான் அது வருகின்றது. ஐயா, உலகத்தை நீங்க உணர்றதே மனம் சார்ந்து தானே. எப்படி நாக்கை சார்ந்துதான் ருசி அனுபவிக்கப்படுகிறதோ, மனத்தை சார்ந்துதான் உலகமே வாழப்படுகிறது. உண்மையில உங்கள் மனம்தான் உங்கள் உலகமே, வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் மனம்தான் உங்கள் உலகம். மனம் சார்ந்து மனத்தை உபயோகம் பண்ணி தான் உலகத்தையே நாம் பர்சீவ் பண்றோம். எப்படி ஸ்பூன்ல சாப்பிடும்போது ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் சாப்பாடே வாய்க்குள்ள போகுது. மனத்தை உபயோகம் பண்ணி தான் உலகத்தையே நாம் அனுபவிக்கிறோம். அந்த மனம் பக்குவமானால் எதுவும் நம்மை தாக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கோட்டைக்குள் நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும். மனம்னா என்ன? தேடி தேடி பாருங்களேன், என்ன மனம்னா?
சில நேரத்துல வேக வேகமா இயங்குது, சில நேரத்துல டல்லா இருக்கு, சில நேரத்துல டயர்டா இருக்கு, சில நேரத்துல போரா இருக்கு, சில நேரத்துல டிப்ரெஸ்டா இருக்கு, சில நேரத்துல படு உற்சாகத்துல குதிக்குது. மனம்னா என்ன? இருக்கின்ற இருப்பான இயற்கையை நேரடியாக எதிர்கொள்ளும் துணிச்சல் இல்லாததனால் நமக்கு ஏற்றாற்போல், வசதிக்கு ஏற்றாற்போல் சொகுசுத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள நாம் உருவாக்கிய திரைதான் மனம். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. கார்ல போகும்பொழுது ரோட்ல இருக்கிற அந்த மேடு பள்ளம்லாம் உங்களை நேரடியா தாக்காம இருக்கிறதுக்காக ஷாக் அப்சார்பர்னு வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? எல்லா கார்லயும் ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்கும். அந்த மேடு பள்ளத்துல விழுந்து எழறதெல்லாம் உங்களை நேரடியா தாக்காம இருக்கு, இல்லைன்னா எல்லாம் பழுத்துரும். ஷாக் அப்சார்பர்ஸ் இல்லைன்னா எப்படி அந்த ஷாக் அப்சார்பர்ஸ் உங்களுக்கும் ரோடுக்கும் இடையில இருக்கோ, அதே மாதிரி உங்களுக்கும் இந்த இருக்கின்ற இயற்கையான வாழ்க்கைக்கும் இடையில நீங்க ஏற்படுத்திக்கிற ஷாக் அப்சார்பர் தான் இந்த மனம். நேரடியாக இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இயற்கையோடு இரண்டர மண்ணாய் கலந்தோம். இந்த இயற்கையான சைக்கிளை நீங்க ஏத்துக்க தயாரா இல்ல. இதுல நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் பிறந்த மாதிரி நான் கிடையாது, நான் கொஞ்சம் ஸ்பெஷல். எல்லாரும் வளர்ந்த மாதிரி நான் கிடையாது, நான் கொஞ்சம் ஸ்பெஷல். எல்லாரையும் மாதிரி நான் செத்து போறதில்லை, நான் கொஞ்சம் ஸ்பெஷல். எங்கேயாவது நாம ஸ்பெஷல்னு யோசிக்க ஆரம்பிச்ச உடனே இயற்கையின் போக்கு நமக்கு முழுமையாய் இனிக்கவில்லை. ஏதோ ஒன்று அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ நமக்கு எது தேவையோ அது கிடைச்சா மாதிரி நம்மளை நாமளே திருப்தி பண்ணிக்கிட்டாகணும். கிடைக்காதுன்னு தெரிகிற இடத்துல கற்பனை பண்ணிக்கிட்டு அதை வச்சே வாழ்ந்தாகணும். ஒருவேளை கிடைச்சிருமோன்ற ஏக்கம் இருந்தா அதற்காக அதை நோக்கி ஓடியாகணும். இந்த மாதிரி பல்வேறு இருக்கின்ற இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இயங்க வேண்டிய தேவை நமக்கு வந்ததனால் நாம உருவாக்கிக்கிற மெக்கானிசம் தான் மனம். ஒன்னு இருக்கிறத ஜாஸ்தியாக்கி பார்க்கறதுக்கு, இல்ல இருக்கிறத குறைச்சி பார்க்கறதுக்கு. நான் சொல்லுவேன், உங்களுடைய மனம் வந்து 2 விதமான வேலையை தான் மெயினா செய்யும். நீங்க யாரோ அதை விட ஜாஸ்தியா மற்றவங்களுக்கு காமிக்கிறது, அதான் அகங்காரம். எப்பவுமே என்ன பண்ணுவோம்? கிராஜுவேஷன் இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் தான் சொல்லுவோம். கேட்டா அது மேல ஒரு அண்டர்லைன் போட்டிருப்போம் பாரு. ஒரு லைன் போட்டா என்ன அர்த்தம்? முடிக்கல. அப்ப நான் கூட தான் MBBS PhD என்னென்னவோ போட்டு லைன் போட்டுக்கலாம் மேல. முடிக்கல. இருக்கிறத விட ஜாஸ்தியாவே காட்டுற அகங்காரம். அதே மாதிரி உங்க மனசுல பாத்தீங்கன்னா உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்து உங்களுடைய நிஜமான தகுதியை விட கம்மியாவே உங்களை நினைச்சிருப்பீங்க. அதுதான் மமகாரம். உங்கள் தகுதியை விட அதிகமாக வெளியிலே காட்டும் அகங்காரம், உங்கள் தகுதியை விட குறைவாகவே உங்களை மதிப்பிட்டுக் கொள்ளும், உள்ளுக்குள்ளேயே மதிப்பிட்டுக் கொள்ளும் மமகாரம். வாழ்க்கையே இவ்வளவுதாங்கய்யா. இந்த அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் வாழ்க்கை. இருக்கிறத அதிகமாவோ கம்மியாவோ மேனிப்புலேட் பண்ணி விளையாடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்க வச்சிருக்கிற மெக்கானிசம் தான் மனம். அதாவது நிகழ்வை நேரடியாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையில்லா தனம். ஆசிரமத்தில் குருகுலத்து குழந்தை, ஒரு குழந்தை 6 வயசு இருக்கும், கீழே விழுந்து கை உடைஞ்சு போயிருச்சு. எந்திரிச்சு வந்து என்கிட்ட சொல்லுது, அவங்க அப்பா அம்மா பயந்து போயிட்டாங்க, அவங்க கலங்கிட்டாங்க.
ஆனா அந்த குழந்தைகிட்ட நான் கேட்கிறேன், கண்ணே வலிக்குதாடா அப்படின்னு. இல்ல சாமி, நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, வலி எங்க இருந்து வருதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். 6 வயசு குழந்தை, வலி எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். கை உடைஞ்சு தொங்குது. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா அவங்க சர்ஜரி பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ரிலாக்ஸ்டா படுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். என்னடா வலிக்குதாடான்னு கேட்டா, டாக்டர் வலிக்கும் வலிக்கும் சொன்னாரு, நான் நம்பல. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் கேட்கறேன் நானு, என்னடா எப்படி இருந்ததுன்னு. அங்க என்ன நடக்குதுன்னு நான் ஒத்து பார்த்துட்டே இருந்தேனா வலியே இல்லை. காலையில சத் சங்கத்துல நான் ஒரு சத் சங்கத்துல சொல்லியிருக்கேன், வலி எங்க வந்ததுன்னா எங்க இருந்து வருதுன்னு ஆழ்ந்து பாருங்கப்பா. வலின்னு சொல்லாம, அந்த பேரை சொல்லாம, அந்த உணர்வுக்கு வலின்னு டைட்டில் கொடுக்காம அதை பாரு, அது காணாம போயிருச்சு சாமி. எனக்கே பெருமையா இருந்தது. இந்த குழந்தைகள் வளர்ந்து உருவாகும் போது பாத்தீங்கன்னா, வளரும் பொழுதே அந்த ஞானத்தின் மலர்ச்சியிலேயே வளருவாங்க. 10 வயசு 12 வயசு குழந்தைங்களாம் இந்த மல்லக்கம்ப யோகம்னு அந்த கம்பத்து மேல ஏறி நின்று அது மேல சக்கராசனம் பண்றாங்க. என்ன சின்ன வயசுல ரகுபதி யோகி படு டார்ச்சர் பண்ணுவாரு. என்னுடைய யோக குரு பயங்கர டார்ச்சர் பண்ணுவாரு. கையில ஒரு கையை பின்னாடி கட்டி விட்டுருவாரு கயிறு வச்சு. நான் ஒரே கையில தூண் மேல ஏறி ஆகணும். தூண் மேல, தென்னை மரத்து மேல, நாகலிங்க மரத்து மேல ஏறி ஆகணும். சில டைம்ல ஒரு காலை மட்டும் தான் யூஸ் பண்ண அலோ பண்ணுவாரு. நான் அப்பெல்லாம் நினைப்பேன், என்னடா இப்படி உயிரை வாங்குறாரு அப்படின்னு. ஆனா இப்ப தெரியுது, அவர் அப்ப தயார் பண்ணதுனால நான் இப்போ அனாவசியமா சாப்பாடே இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் பாருங்க. நீங்களே பாக்குறீங்க, 4 நாளா உங்களை உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேலத்து ராஜகோபால் டாக்டர் சொன்னாரு, ஓடும் பொழுது செலவாகிறத விட ஜாஸ்தியா கலோரி பேசும்போது செலவாகுதுன்னு. அதாவது நான் எவ்வளவு நேரம், இப்போ ஒரு அரை மணி நேரம் ஓடினா உடம்புல செலவாகிற கலோரி மாதிரி டபுள் பங்கு பேசினா செலவாகுதுன்றாரு. அப்ப பிராக்டிக்கலா நான் 15 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறேன் உங்களோட. 15 மணி நேரத்தில் நடுவில் கேப், இந்த மெடிடேஷன் பண்ற டைம்லாம் விட்டோம்னா கூட ஒரு 5 மணி நேரத்தை எடுத்தலாம். 10 மணி நேரம் பேசிட்டு இருக்கேன். 20 மணி நேரம் ஓடுறதுக்கு சமம். 20 மணி நேரம் சாப்பாடு இல்லாம வெறும் 3 கப் ஜூஸை குடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? சாப்பாடு இல்லாம 20 மணி நேரம். நீங்க பாக்குறீங்களா, அந்த 3 கப் ஜூஸ், காலையில ஒரு கப்பு, மதியானம் ஒரு கப்பு, சாயந்தரம் ஒரு கப்பு, 3 கப் ஜூஸ் வச்சுட்டு தான் 20 மணி நேரம் ஓடிட்டு இருக்கிறேன். எங்க இருந்து வந்தது அந்த பலம், சக்தி? அவர் கொடுத்த நன்கொடை. அப்ப நான் அவரை திட்டுவேன். அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போனோடனே இந்த கெட்ட வார்த்தையும் முதல்ல கத்துப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த ஸ்கூல்ல அது இதான் முதல்ல கத்து கொடுப்பானுங்க சீனியர் பசங்க. அதெல்லாம் கத்துட்டு இவரை திட்டுவேன். ஆனா என்னுடைய தாயாரும் தந்தையும் உறுதியா இருந்தாங்க. நான் என்ன திட்டினாலும் அவர் தான் என்னை வளர்த்தாகணும் அப்படிங்கறத உறுதியா இருந்தாங்க. அவரும் நான் என்ன திட்டினாலும் அதை பத்தி கவலைப்படாம ட்ரெயின் பண்ணாரு. இதுவே தான் என் வாழ்க்கையே, லைஃபே இப்படித்தான். ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டே இருக்க போறேன். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகள்ல உடம்பு சரியில்லைன்னு ஒரே ஒரு நிகழ்ச்சியை கூட கேன்சல் பண்ணது கிடையாது. கை உடைஞ்சப்ப கூட சரி, நினைச்சது உண்டு, ஐயோ நம்மளை எப்படி அவங்க எல்லாம் வளர்த்தாங்களோ அந்த மாதிரி நாம ஒரு சில 100 குழந்தைகளையாவது வளர்த்து ஜீவன் முக்தர்களா வாழ விடணும். சன்னியாசி ஆக்கணும் நான் நினைக்கல. இப்ப சந்நியாசம் சம்சாரங்கிறது அவங்கவுங்க பிராரப்தம். நான் சன்னியாசி ஆக்கணும்னு விரும்பல. ஆனா ஜீவன் முக்தர்களாக்கி வாழ விடும். அதுக்காக தான் இந்த குருகுலத்தை ஆரம்பிச்சேன். இந்த குழந்தைகள் பண்றதை பார்த்தா
அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தோம்னா அப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கை உடைஞ்சா அந்த நேரத்துல சாமியோட டீச்சிங்ஸ் உங்களால அப்ளை பண்ண முடியுமா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பிராக்டிக்கலா இப்ப என்ன பண்ண பாடுறா. அப்ப சாமியோட டீச்சிங்ஸ் இம்ப்ராக்டிக்கலா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நிஜமாக நடக்கின்ற இயற்கையின் போக்கை ஏற்றுக்கொள்ள முடியாததனால் அதை மேனிப்புலேட் பண்றதுக்காக, மாற்றுவதற்கு நாம் செய்யும் முயற்சி தான் மனம். உண்மையில மனம் என்னன்னா, தொடர்ந்து நமக்குள்ளே இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற எண்ண ஓட்டங்கள் தான் மனம். இப்ப நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க, நடக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உட்காந்துருவீங்க. பேசிட்டே இருக்கீங்க, பேச வேண்டாம்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? மௌனமாயிடுவீங்க. அதே மாதிரி தான் மனசு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வேணான்னு நினைச்சா நிறுத்திட முடியணும்ல? நிறுத்த முடியலையா? ஏன் நிறுத்த முடியல? அப்ப உங்க மனசுக்குள்ள வேற யாராவது புந்து யோசிச்சுட்டு இருக்காங்களா? சொல்லுங்க, எப்படி நிறுத்த முடியாம போவோம்? உங்க மனசு தானே. வேற யாராவது யோசிக்கிறாங்களா? அப்பா இன்னொரு ஆள் உள்ள போது யோசிக்கிறாங்கன்னா டேஞ்சர். அப்போ ஒரு ஆளையே சமாளிக்க முடியல. சொல்லுங்க, ஏன் நிறுத்த முடியல? நிறுத்த முடியாத காரணம் வேற ஒண்ணும் இல்ல, சரியான டெக்னிக்கோட ட்ரை பண்ணாதது, அவ்வளவுதான். நிறுத்த முடியாதுன்னு கிடையாது. எப்படி உட்கார்றதுன்னு உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டீங்க. நடந்துகிட்டே இருக்கீங்க, கால் வலிக்குது அப்படின்னா என்ன, எப்படி உட்கார்றதுன்னு அம்மா கத்து கொடுத்துட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கீங்க, வாய் வலிக்குதுன்னா என்ன? ஆனா சில பேருக்கு வாய் வலிக்காம பேசிட்டே இருப்பாங்க. வாய் வலிக்காம பேசிட்டே இருக்கிறது தப்பு இல்ல, மற்றவங்களுக்கு உபயோகம் ஆகிற மாதிரி விஷயமா இருந்தா குருவாக்கிடலாம் அட்லீஸ்ட். இதுங்க அப்படி இல்லையா, லபலபா மாமிங்க. அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். சின்ன வயசுல நாம் திருவண்ணாமலையில பிறந்து வளர்ந்த அந்த தெருவில் ஒரு அம்மா இருந்தது. அந்த அம்மாக்கு லபலபா மாமின்னு பேரு. என்னன்னா, யாரையாவது ஒருத்தரை பார்த்தா அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும், அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கவலையே படாது. அதனால ஊரெல்லாம் சேர்ந்து அந்த அம்மாக்கு லபலபா மாமின்னு லப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 லன்னு அடிச்சுக்கும். நம்மள பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா லபலபா மாமி மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆழ்ந்து பாருங்க. நீங்க பேசும்போது அவருக்கு உண்மையிலேயே முழுசா புரிஞ்சுதான்னு யோசிக்கிறோமா? இல்ல இன்னொருத்தர் பேசும்போது புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்கறீங்களா? அவர் பேசும்போதே உங்க ஆன்சரை ரெடி பண்றீங்க, அவ்வளவுதான். நீ முட்றா மகனே, நான் வர்றேன் இரு, அது வரைக்கும் நான் இப்ப என் கண்ணை லோட் பண்ணிட்டு இருக்கிறேன், அது வரைக்கும் நீ வேணா பேசிக்கோ. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்த, வாய் வலிச்சா வாயை எப்படி மூடுறதுன்னு சின்ன வயசுல கத்துக்கிட்டோம். தொடர்ந்து யோசிச்சு மனசு வலிச்சா அதை எப்படி நிறுத்துறதுன்னு சின்ன வயசுல கத்துக்கல, அவ்வளவுதான். நடந்து கால் வலிச்சா உட்கார கத்துக்கிட்டோம், பேசி வாய் வலிச்சா வாய் மூட கத்துக்கிட்டோம். சிந்திச்சு சிந்திச்சு மனசு வலிச்சா, டிப்ரெஷன் அப்படிங்கறதே வேற ஒண்ணும் இல்லைங்க, மனசோட வலிதான். எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு, எதையோ பேசிக்கிட்டு, எதையோ சிந்தனை பண்ணிக்கிட்டு, வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி இல்லாத கற்பனை பயங்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு, இப்போ சும்மா இருந்தா என்ன பண்ணலாம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி யோசிக்கலாம், இல்ல ஒரு வீடு கட்டலாம்னு யோசிக்கலாம், கார் வாங்கலாம்னு யோசிக்கலாம். இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா சும்மா தானே இருக்கிறோம், கட்டின வீட்டை இடிக்கலாமே அப்படின்னா
இல்ல நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிங்க. நல்லா பாத்தீங்கன்னா சும்மா இருந்தா உடனே என்ன பண்றீங்க, எதிர்காலத்தை பத்திய பயத்தை உருவாக்குற யோசனைகளை பண்றது. அதுக்கு என்ன அர்த்தம்? கட்டின வீட்டை இடிக்கிறது தானே. சும்மா தான் இருக்கேங்க, சும்மா தானே இருக்கிறோம், எதிர்காலன்ற வீட்டை இடிச்சு பார்த்தா என்ன? அததான் உண்மையில செய்றீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வலிக்கும் சிந்தனைகள் செய்து வலி வந்த பிறகும் சிந்திப்பதை நிறுத்த தெரியாமல் தடுமாறுவதுதான் டிப்ரெஷன். ரொம்ப வேலை செஞ்சா கை வலிக்குது, வேலையை நிறுத்திட்டு கையை சும்மா இருக்க வைக்க கத்துக்கிறீங்க. அப்ப ரொம்ப சிந்திச்சு மனசு வலிக்கும் போது அதை நிறுத்த கத்துக்கவே இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க லைஃப்ல? ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கோங்க. உங்க கையில ஒரு 100 கிலோ வெயிட்டை கொடுத்துட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. வலி வந்தாலும் அதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. என்ன ஆகும் உங்க கதி? ரெண்டு நாள் இந்த 2 கையும் என்ன ஆகும்? தனியா கழட்டி போட்டுற வேண்டிதான். இப்ப உங்க மனசு அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. புரியலையா? இல்ல நான் சொல்றதை கேட்டு வேக வேகமா சிரிக்கிறீங்க. உங்க சிந்தனைகள் படாத பாடுபட்டு என்னென்ன படுத்துது. ஆனா நிறுத்த வழி தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது வந்து ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, வலிக்கலையா? நீ வேற, என் மூஞ்ச பார்த்தா தெரியலையா, வலிக்குதாவா, உயிரே போகுது. அப்ப நிறுத்தம்பா. எப்படி நிறுத்ததுன்னு தெரியல சார். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மைண்ட் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. பாருங்க, ஏன்பா இவ்வளவு டிப்ரெஷனா இருக்கிற, என்னென்னவோ கவலை, குற்ற உணர்ச்சி, பயம், துக்கம், வேதனை, வெறுப்பு. சாமி ஏன்டா அதையே பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பண்ணாம பொறுமையா இறம்பா. நிறுத்த தரல சாமி. அதானே நீங்களும் சொல்றீங்க. அதே தானே நீங்களும் சொல்றீங்க. கையில வெயிட்ட கொடுத்து வேக வேகமா பண்ணிட்டு இருக்கவன் நிறுத்த முடியலன்னு சொல்ற மாதிரிதான். இல்ல அதுதான் உங்களுக்கும். அந்த வெயிட் தான் என்ன? குற்ற உணர்ச்சி, பயம், தேவையில்லாத கவலை, தேவையில்லாத வலி, இதெல்லாம் தான் வெயிட். ஒரு 4-5 மூட்டையை கையில கட்டிக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது. அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் பண்றீங்க யாருக்கும் தெரியாது. வலி டிப்ரெஷனா தான் இருக்குதுல்லப்பா. நரம்பு தளர்ச்சி ஆயிருது இல்ல. சில நேரத்துல யோசிச்சு 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 உங்க நரம்பே தளர்ந்து போகுது இல்ல. சும்மா அடிச்சு புழிஞ்சு காய வச்ச மாதிரி ஆயிடுறீங்கல்ல. ஆனா அப்புறமா என்ன பண்றீங்க? நாளைக்கு என் வீட்டுக்காரர் 2 வீலர்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவர் 2 வீலர் வித்து 4 வீலர் வாங்கி 4 மாசம் ஆச்சு. அந்த 4 வீலர் போறதுல வீட்டுக்குள்ளே தான் உட்கார்ந்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. ஒரு நாள் காலையில எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு ஈஸி சேர்ல உட்காந்துட்டு ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் பக்கத்துல வச்சுட்டு யாரும் இல்லாம தனி ரூம்ல உட்காந்துக்கோங்க. யாராவது இருந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா உங்களை பார்த்து பைத்தியம் நினைச்சுப்பாங்க. ஏற்கனவே நினைச்சிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிரும். வேண்டாம், தனி ரூம்ல உட்காந்துக்கோங்க. இது நீங்களே உங்களுக்கு பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். என்னெல்லாம் தோணுதோ அப்படியே பேசிட்டே இருங்க, எடிட் பண்ணாதீங்க. அது உங்க பிரைவேட் அனலைசிஸ். தனிப்பட்ட விதத்துல உங்களை நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கிறீங்க. பிளட் டெஸ்ட் பண்ற மாதிரிங்கயா. இது மைண்ட் டெஸ்ட். இப்போ 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாத்துக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி மைண்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்னெல்லாம் தோணுதோ பேசிட்டே இருங்க. நீங்க பாட்டுக்கு ஒரு 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணாதீங்க. நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் தான் நினைக்காதீங்க. என்ன தோணாலும் பேசுங்க. ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்களே உட்காந்து அந்த 1 மணி நேரம் அந்த பேசுறத உட்காந்து அப்படியே கேளுங்க. கேட்டு எத்தனை எண்ணம் பயம் சார்ந்தது வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்துல, எத்தனை எண்ணம் குற்ற உணர்ச்சி சார்ந்து வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்துல,
எத்தனை எண்ணம் உங்களை டிப்ரெஸ் பண்ற மாதிரி எண்ணம் வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்துல. அது வந்த உடனே சப்ரஸ் பண்ணிருப்பேன். இதே ஏன்டா நினைக்கணும், எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, அதை நினைக்கிறத விட்டு இதே ஏன்டா நினைச்சிட்டு இருப்பானே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படின்னா என்ன, இந்த டிப்ரெசிவான எண்ணம். எத்தனை எண்ணங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணுங்க. இதை அனலைஸ் பண்றது ஒரு 2 மணி நேரம் ஆகும். அப்படியே ஒரு அனலைஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கையில ஒரு 500 கிலோ, இந்த கையில ஒரு 500 கிலோ வச்சு நீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இவ்வளவு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப நிறுத்தலாம் இல்ல? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நிறுத்தலாம் இல்ல? இல்ல இந்த மாதிரி யாருக்காவது ஓடிட்டே இல்லைன்னு இருக்கீங்களா? சொல்லுங்களேன் யாராவது. இல்ல எனக்கு உள்ள எதுவும் எண்ணமே ஓடுறதில்ல சாமி, அப்படியே நான் நிதர்சனமா நிம்மதியா நிர்விகல்பமா இருக்கிறேன். வாங்க பக்கத்துல உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு தான் சீட்டு. கிடையாது. அப்ப தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகள் உள்ள ஓடிட்டே இருக்கு இல்லையா? தேவையில்லாத பயங்கள் ஓடிட்டே இருக்கு. நீங்க உட்காந்து எழுதி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுங்கய்யா. 1 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 50 குற்ற உணர்ச்சி வந்து போகும். என்ன, ஒரு 100 பயம் வந்து போகும், ஒரு 200 கவலை வந்து போகும். நிம்மதியா நல்ல விஷயமா கிரியேட்டிவா உருவாக்குற எண்ணமா 2 இல்ல 3 வந்தாலே அதிகம். அப்ப உங்க லைஃபை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா வந்து உங்களுக்கு 100 வீடு கட்டி வச்சுட்டு போறாரு. அவர் செத்த பிறகு அப்பா சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் சும்மா தான் இருக்கிறேனே, இந்த வீட்டை நீங்க இடிச்சா என்ன அப்படின்னு ஒரு வீட்டை முதல் நாள் இடிக்கிறது. 2வது நாள் என்ன பண்றது, இன்னைக்கு சும்மா தானே இருக்கிறேன், இந்த கம்பெனி இடிக்கலாமே அப்படின்னு கம்பெனி இடிக்கிறது. 3வது நாள் என்ன பண்றது, இந்த பங்களா நல்லா தானே இருக்கு, இந்த பங்களாவை கட்டி வச்சுட்டு போயிருக்காரு, நம்ம சும்மா தான் இருக்கோம், நம்ம சும்மா இருக்கணும் அப்பா சொல்லியிருக்காருல, இந்த பங்களாவை இடிக்கலாமே பங்களாவை இடிக்கிறது. அவர் சும்மா இருக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொன்னாரு, கிரியேட்டிவா உருவாக்குங்கன்னு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சும்மா இருக்கக்கூடாதுன்னு இடிச்சிட்டு இருக்கீங்க. சிந்தனை பண்ணாம சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிர்மறையாவும் பயமாவும் குற்ற உணர்ச்சியாவும் ஆசை அச்சமாவும் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சும்மா இருக்கிறதுல உங்க எதிர்காலத்தை இடிச்சு தள்ளிட்டு இருக்கீங்க. கேட்டா என்னால மிஷின் நிறுத்த முடியலன்றீங்க. ஜேசிபி ஆன் பண்ணிட்டு உக்காண்டேன், நிறுத்துறது தெரியல, அது அப்படியே போகுது, கண்ணு முன்னாடி வரதெல்லாம் இடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த டிப்ரெஷன்ற சைக்கிள்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை மட்டும் இல்ல எல்லாரையும் அழிச்சிருவீங்க. ஜாக்கிரதை, எல்லாரையும் அழிச்சிருவீங்க. பல நேரத்தில் நான் பார்த்திருக்கேன், டிப்ரெஷன் சைக்கிள்ல மாட்டினாங்கன்னா அவங்கள பார்த்து நானே பயப்படுவேன். ஏன்னா இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் நல்லபடியா எடுத்துக்க தெரியாது. அதுல ஒரு குதர்க்கத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தற்கொலையிலிருந்து அவங்களும் வெளியில வர மாட்டாங்க, நம்மளே முடிச்சு உள்ள இழுப்பாங்க. ஆத்துல முழுகிறவனுக்கு கையை கொடுத்து மேல தூக்கலாம், கை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஐயோ பாவனா, நம்மளே முடிச்சு உள்ள இழுப்பானுங்க. அந்த டிப்ரெஷன் கும்பலெல்லாம் ஒன்னா உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணும், கிரியேட்டிவா எதையும் பண்ண தெரியாது. அதெல்லாம் இந்த டிப்ரெஷன் மென்டல் செட்டப் இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதே நிறுத்திட்டேன். எப்படியோ போ, நரி இடம் போனா என்ன வளம் போனா என்ன, நம்ம மேல பாயாம இருந்தா சரி, அவ்வளவுதான். எதிர்மறையாகவே தொடர்ந்து சிந்தித்தல்,